நீங்கள் வந்து ஏறி உட்காருங்க, சீட்டை கட் பண்ணுங்க, சாவியை போடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் ஆயிடும். கிளச்சை மெதிங்க, கியரை போட்டு எக்ஸலேட்டர் கொடுங்க, போங்க நேரம் ஏற்றுமாறு வருவோம், அடித்து செத்து போய். அப்படி இல்லை. சட்டப்பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற ஒரு துவக்கமான ஒரு விஷயம். இதை நல்லா ஆழமாக படித்து பல பேர்த்திட்ட ஆலோசனை கேட்டு நம்ம எப்படி சேஃபாக இருந்து, இது வந்து ஒரு யுத்தக்கலை மாதிரி, எப்படி சேஃபாக இருந்து அநியாயத்துக்கு போய் இந்த தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது வாத்தியார் சொல்லுவார், இந்த கலையை கற்றுக்கொள்வது அடுத்தவனை அடித்து வீழ்த்துவதற்காக அல்ல, நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படிங்கிற ஒரு அறிவுரையை சொல்லுவாங்க. ஏன்னா இவன் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போகிற வரவனெல்லாம் பிடிச்சி ஒரு கராத்தை கற்றுவன், என்னடா எனக்கு கராத்தை தெரியுண்டான்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒவ்வொருத்தனையும் அடிச்சுட்டு இருந்தான்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஆனால் அது வந்து ஒரு தற்காப்பு கலை. அது யார் எவன் வந்து துன்பம் இழைக்கிறானோ, ஒரு பொண்ணு போயிட்டு இருக்குது, ஒரு பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணான்னா அவங்கள்ட்ட போய் அடிக்கலாம். இல்லை வெறுமனே எனக்கு கராத்தே தெரியும் நான் பயில்வான்னு சொல்லிட்டு போய் அடித்தா அது நாகரிகமாக இருக்காது, நியாயமாகவும் இருக்காது. அந்த அடிப்படையில் நல்லா கற்றுக்குங்க, சிறப்பாக கற்றுக்குங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை அதை ஊன்றி இருக்கிற நூல்களை சட்டங்களெல்லாம் தேடி படியுங்க, சந்தேகங்களை தீர்த்துக்குங்க. தேவையில்லாமல் வந்து இந்த கௌரவ சமூக ஆர்வலர்கள், அரசாங்கம் அங்கீகரிக்கிற சமூக ஆர்வலர்கள் மாதிரி இல்லாமல் பொதுமக்களுக்கான சமூக ஆர்வலர்களாக நீங்கள் இருங்க. நான் எந்த நேரம் வேணால் கூப்பிடுங்க, என்னால் முடிஞ்சதை நிச்சயமாக செய்வேன். ஏன்னா நான் ஒரு உதவி பண்ணுறேன் அப்படின்னாவே, இல்லை வந்து உதவியாக நிற்கணும்னு நினைக்கிறேனாவே முழுசாக ஆராய்ஞ்சிட்டு தான் நான் பண்ணுவேன். புரியுதுங்களா சொல்கிறது? அவங்க எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த பாகுபாடான ஒரு விஷயம்லாம் நாங்கள் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா எப்படி ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மண்ணுக்கான அந்த பெரியார் கொள்கை, அம்பேத்கர் கொள்கை வந்து ஒரு உன்னதமான தத்துவமோ, அதே மாதிரி அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த சமூக சேவையை பேப்பர் பேனா மூலியமாக இந்த சமூகத்துக்கான வேலை திட்டத்தை வந்து வகுத்து செஞ்சிட்ருக்கிற அனைவரும் அதற்கு ஈடானவர்கள், அதில் கொஞ்சம் கூட குறைவில்லாதவர்கள். அந்த உணர்வுபூர்வமான அந்த புரிதல் எனக்கு இருக்குன்னு அப்படின்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்காகவே என்னுடைய இணையரை வந்து நான் வந்து இன்றைக்கி வழக்கறிஞராக வந்து உருவாக்கி அதை மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ போகிறதா இருந்தால் போயிட்டு வா, நீ பெரும்பாலும் உட்காந்துருக்கணும் வீட்டிலலாம் அப்படி தான் எடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, கோர்ட்டு வேலையை முடிச்சுட்டு வேற ஒருத்தர் வண்டியை பிடிச்சி வந்துட்டாங்க. புரியுங்களா? அந்த மாதிரி அந்த புரிதலை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்படுத்துங்க. புரியுதுங்களா சொல்கிறது? அந்த புரிதலை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்படுத்துனீங்கன்னா நீங்கள் சரிதான் அப்படிங்கிற வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு சிக்கலில் மாட்டினா கூட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் தைரியமாக இருக்கு, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், போயிட்டு வாங்க, நீங்கள் நாங்கள் பெயில் எடுத்துடுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவங்க போவாங்க. அதனால் உங்களை எல்லாம் சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு கண், அதாவது வந்து சட்டம் தான் எனக்கு 2 கண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த 10 ரூபா இயக்கம் 2 கண்ணில் சமூக ஆர்வலருடைய பாதுகாப்பும் ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று பல்வேறு நிகழ்வுகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்களை மட்டும் இல்லாத சில பேர், இப்போ நான் போன வாரம் கூட ஒரு சட்டப்பயிற்சி வகுப்புக்கு வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அங்கே வந்தவங்களுக்கு நான் கேட்டேன். அங்கே வந்தவங்களில் வந்து பாதிக்கு மேலே முக்கால்வாசியே வந்து தனக்கான பிரச்சனைக்கு வந்தவங்க தான். நான் அப்போ தான் சொன்னேன், ஒவ்வொரு சட்டப்பிரிவுகளை வந்து தகவல் அறியும் சட்டத்தில் ஒவ்வொரு சட்டப்பிரிவில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, தகவல் ஆணைய தீர்ப்பு இருக்குது, அந்த நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சுட்டி காமிச்சு, இப்போ வந்து 3ஆம் தரப்பு தகவலை வந்து தரக்கூடாது அப்படின்னு நீ வந்து பொது தகவல் சொல்ல முடியாது, இந்த சட்டப்பிரிவு படி நீ 3ஆம் தரப்பு தகவல் அப்படிங்கிறது நீ கட்டாயம் கொடுக்கணும், இதெல்லாம் 3ஆம் தரப்பு தகவல் இல்லை அப்படிங்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு சமூக ஆர்வலர். பணத்தை காலையில் ஒருத்தர் சொன்னா இல்லைங்களா, இந்த எனக்கு ஃபீஸ் வேண்டாங்க, இந்த பேப்பர் செலவுக்கு இது மட்டும் எனக்கு காசு கொடுங்க, நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடத்துறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரியான வழக்கறிஞர்களும் இந்த நடையாக நடந்து போராட்டம் பண்ணி பெற்றுக் கொடுத்த அந்த உழைப்பு, அந்த உரிமையை தான் நம்ம வந்து இன்னைக்கு உரிமையாக என்ன பண்ணுறோம், பிராக்கெட்டில் போடுறோம் அந்த சட்டத்தை. இந்த தகவல் ஆணைய தீர்ப்பு சும்மா வந்ததா? சும்மா இல்லைங்க. யாரோ ஒருத்தர் மனு போட்டு பொது தகவல்களுக்கு போட்டு மேல்முறையீட்டு அலுவலர் பார்த்து அதுக்கப்புறம் ஆணையத்தில் போய் வந்து இருந்து, ஆணையத்துக்கு இங்கேருந்து விடிய பஸ்ஸில் போய் ட்ரெயினில் போய் அங்கே போய் நாள் கணக்காக உட்காந்துருந்து அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு, இப்போ வள்ளிநாராயணன்லாம் வந்து அவ்வளோ வயசில் போராட்டி இருக்கிறான், அவரெல்லாம் வந்து இந்த முன்னாடி இருந்த ஒரு அந்த
தகவல் ஆணையர் மறந்துட்டேன் நான். அவர் மேலே நான் கூட பெட்டிஷன் போனேங்க கவர்னருக்கெல்லாம். இல்லை கல்யாண சுந்தரம் இல்லை, வேற ஒரு இப்போ ஓய்வு பெற்றார் ஒரு தலைமை தகவல் ஆணையர். சரி, இல்லை அவங்கெல்லாம் அவ்வளவு தூரம் அங்கே போய் உட்காந்து போராட்டம் பண்ணி, இப்போ தகவல் தாத்தா கல்யாண சுந்தரத்தெல்லாம் என்னன்னாங்கனாக்கா தலைமை தகவல் ஆணையர் உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அவருடைய ஜாதியை குறிப்பிடுற மாதிரியான ஒரு இதெல்லாம், நீ யார் என்னன்னு தெரியும், இப்போ உங்களெல்லாம் சரிசமமாக பேசணுங்கிற அந்த இது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் பிரயோகப்படுத்திருக்காங்க. நம்ம வள்ளி நாராயணன் அவர் 75 வயசு ஆகுது. அவர் வேற ஒருத்தருக்கு கூட போறாரு தகவல் ஆணையத்துக்கு, ஏன்னா கூட ஒரு ஆளை கூப்பிட்டு போகலான்றதுனால போறாரு. அவரையும் அப்படிதான் அங்கே சொட கடிச்சு வெளியில போட்டுருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிய அவமானங்களை எல்லாம் சுமந்து தான் ஒரு சமூக ஆர்வலர் இது போன்ற தீர்ப்புகளை எல்லாம் வாங்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு, இந்த சட்டப்பிரிவு இதெல்லாம் சும்மா வந்துடல. இதனால பலன் படுறதுக்காக வந்திருக்கிற தனிநபர்களா இருக்கிற தனிநபர்களுடைய தேவைக்கு வந்தவங்களாம் தயவு செய்து உங்க வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிறாதீங்க. பல பேர்த்தினுடைய உழைப்பு, இதே உழைப்பை நீங்க கொடுத்த அடுத்த சந்ததினா அதுல குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம், மாமச்சனம் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். திருவாளர் போஜனமா இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழுங்க அப்படிங்கிற செய்தி தான் அங்கேயும் நான் பதிவு பண்ணேன். அதனால உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் சொல்றது என்னன்னா, சில பேர் தனக்கான பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி கூட வந்திருக்கலாம். நீங்களும் இவங்க நடத்துகிற இந்த சட்டப்பயிற்சி வகுப்புகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகள், அது பொருளாதாரமாகவும் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இப்போ காவிரியில் போன வாரம் நாமக்கல்லில் போராட்டம் நடத்திருக்காங்க, தோழர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திருக்காங்க. என்ன நடத்திருக்காங்க, மழை பெய்யுது, டேமில் காவிரியில் தண்ணி வந்துருக்குது, அங்கே இருக்கிற நீர்நிலையெல்லாம் தூர்வாரி இந்த தண்ணியெல்லாம் போய் அங்கே நப்புங்க. இப்போ மானத்தால் ஏறி நம்பி போச்சுன்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க, குளிக்கிற மாதிரி படம் போடுறாங்க. வாங்க வாங்க பூமாப்பட்டிக்கு வாங்கிற மாதிரி இந்த மானத்தால் ஏரிக்கு வாங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மானத்தால் ஏரியில தண்ணி நிரப்புறதுக்கு எத்தனை சமூக ஆர்வலர்கள் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சாங்க, எவ்வளவு கேஸ் நடத்தினாங்க, என்னென்னலாம் சங்கடங்களை சந்திச்சாங்கிறது அங்கே போய் குளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அதனால நம்மளுடைய சந்ததிக்காக, நம்மளுடைய சந்ததி அப்படிங்கிறது இந்த சமூகம், இந்த சமூகத்துக்காக, அவங்களுடைய நல்வாழ்வுக்காக இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இவ்வளோ நம்ம இதாக உட்காந்துருக்கோம்னா இதுக்கு பல பேர்த்தினுடைய உழைப்பு இருக்கு. அந்த மாதிரியான உழைப்பை உழைத்து நாமளும் இந்த சமூகத்துக்கான ஏதாவது ஒரு செயல்களை செய்வோம். அதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கு விதைகளாக இந்த மண்ணில் இருந்து மறைந்து போன சமூகங்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரே ஒரு செய்தி, நாளைக்கு ஜாதி மதமற்ற உறவுகளுக்கான தேடல் 39வது சந்திப்பு இதில் வச்சுருக்கோம். எங்கள் நம்ம ஓமலூரில் வச்சுருக்கோம். வாய்ப்பு உள்ளவங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், என்ன தகவல் சொல்கிறேன். இதில் என்னென்னா, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறவங்களுக்கு, அதே மாதிரி பண்ணிக்கிட்டவங்களுக்கு சில சிக்கல்கள்லாம் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணி வைக்கிறவங்க காவல்துறை அவங்களால சில சங்கங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு தேடுற மாதிரியான ஒரு நிகழ்வு. இதுதான் விஷயம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர்களே. சமூக ஆர்வலர்களுக்கு பிரச்சனை என்றால் எந்த நேரத்திலும் நாங்கள் வர தயார் என்ற செய்தியோடு நம்முடைய உரையாற்றிய தோழர் முல்லைவேந்தன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட், போலீஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. போலீஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பண்ண தெரியும். ஓகே, இப்போ இங்க தெரிஞ்சுக்க விரும்புறேன், போலீஸ்க்கு ஆன்லைன்ல எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன்றவங்க கை தூக்குங்க. ஓகே, மெஜாரிட்டி இருக்கனால ஆரம்பிச்சிடலாம். நேரா கூகுள் போயிட்டோம், போலீஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வேணா போறதுன்னா அப்படியே போங்க, உள்ள போங்க, ஏன்னா 2 நிமிஷம் சேர்த்து ஆக போகுது, அவ்வளவுதான். போலீஸ் கூகுள்ல போயிட்டு போலீஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு போட்டு உள்ள போனீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒன்று வரும். என்ன வருதுன்னு உங்களுக்கு போலாங்களா? ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் வருதா? உள்ள போங்க. உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் கேட்கும். உங்க பேரு, ஃபோன் நம்பர் போட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த கேப்சா அதை போட்டீங்க அப்படின்னா, ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். மறுபடியும் அந்த ஓடிபிய அதுல போட்டுட்டு ஒரு கேப்சா மறுபடியும் கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் வெப்சைட்டுக்குள்ள நம்ம போயிடுவோம்.
போயிட்டு என்ன வகையான குற்றம் அப்படின்னு கேட்கும். டைப் ஆஃப் கிரைம், என்ன வகையான குற்றம் அப்படின்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. யாராவது உங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி அதில் லைனா லிஸ்ட் இருக்கும். அப்படி படிக்கிட்டுங்களா என்னென்ன இருக்குன்றது, மற்றவங்க உள்ள போகாதவங்க அப்படி நான் படிக்கிறேன் பார்த்துங்க. எடுத்த உடனே நபர் காணவில்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். யாரா காண போயிட்டோம்னா நம்மளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். வாகனம் காணவில்லை, வாகனம் காணவில்லை அல்லது திருட்டு போயிடுச்சு. செல்போன் காணவில்லை, திருட்டு. நகை பறிப்பு, திருட்டு. கைப்பை பறிப்பு, திருட்டு. பிற பொருள் திருட்டு. திருட்டு பொருள் வாங்குதல், ஆவணம் காணவில்லை. இந்த ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சு, இப்படி ஏதாவது நம்மளுடைய சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னா ஆவணம் காணவில்லை, அதில் போய் கொடுத்துக்கலாம். ஏமாற்றுதல், பண நில மோசடி, ஆள் கடத்தல், சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல். இப்போ உங்களை இங்கே அடைச்சு வச்சிருக்கோம்ல அது மாதிரி அடித்தல், காயம் ஏற்படுத்துதல், இப்படி ஒரு நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நாம இப்ப இந்த இடத்துல ஒரு வாகனம் திருடு போனதுக்கு நம்ம புகார் கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப செலக்ட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது இருக்கு இல்லையா, தெஃப்ட், வாகனம் காணவில்லை, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ் உள்ள போயிடும். எடுத்தோடனே மேல பாருங்க டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களுடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து உங்களுடைய பெயர் ஏற்கனவே நீங்க கொடுத்ததுனால அதுல வந்துடும். நீங்க ஆனா பெண்ணா அப்படின்னு கேக்குது. நீங்க என்ன ஆண் ஆண், பெண்ணா பெண், மேல் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுடைய பிறந்த தேதி கொடுத்துருங்க. உங்களுடைய முகவரி இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுக்கணும். என்ன உங்களுடைய முகவரி டைப் பண்ணி வச்சுக்கணும். என்ன புகார் கொடுக்க போறோமோ அதை வந்து வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க உள்ள போனோடனே டைம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். இமெயில் ஐடி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதுலேயே வந்திருக்கும் உங்களுக்கு வெஹிக்கிள் மிஸ்ஸிங், வாகனம் காணவில்லைன்ட்டு. அடுத்து டேட் கேட்குது, டேட் ஆஃப் அக்யூரன்ஸ் கேட்கும். சம்பவம் நடந்தது என்னைக்கு அப்படின்னு கேட்குது. என்னைக்கு வாகனம் காண போச்சோ அன்னைக்கு தேதியை கொடுக்கணும். இன்னைக்கு தேதி என்னங்க, 19/7/2025 கொடுத்துறோம். பிளேஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், அமரகுந்தி கிராமம் அப்படின்னு கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துல ஒரு முழுமையான புகார் என்ன கொடுக்கணும். ஐயா அம்மா வணக்கம், நான் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் நகரில் இந்த மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். நான் TN07AS6666 என்ற வாகனத்தில் அமரகுந்தியில் நடைபெறும் 10 ரூபாய் இயக்கத்தின் சட்டப்பயிற்சி வகுப்பிற்கு சென்றிருந்தேன். சட்டப்பயிற்சி வகுப்பு முடிந்து வெளியே வந்து பார்த்தபோது எனது வாகனத்தை காணவில்லை. சமூக விரோதிகள் எனது வாகனத்தை திருடி சென்று விட்டனர். எனவே மேற்படி எண் கொண்ட வாகனத்தை கண்டுபிடித்து திருடிய நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவுதான ஒரு வண்டி காண போச்சுன்னா புகார். அதுல டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல இதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ என்கிட்ட அது சம்பந்தமா ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கு, வண்டியோட ஆர்சி புக் இருக்கு அப்படின்னா அதுல அட்டாச் பண்ணிக்கலாம். PDF அப்படின்னு கேட்கும், அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஒரு கேப்சா கேட்கும், கேப்சா போட்டுட்டு கேப்சான்னு ஒரு கோடு நம்பர் மாதிரி இருக்கும், RGFன்னு ஒரு மாதிரி போட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய புகார் போலீஸோட வெப்சைட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு நேரம் இருக்குங்க நான் சொல்லி, எனக்கு தெரிஞ்சு கரெக்டா நான் ஒரு 4 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என் வண்டி காணா போச்சுன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து பாருங்க. இங்க எல்லாம் CSR கூட கொடுக்கறது கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருந்ததுனால ஆர்சி புக், ஆமா ஒரிஜினல் ஆர்சி புக் இருக்குங்களா, வண்டி உங்களுக்கு தானே, வண்டி உங்க பேர்ல இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, தாத்தா உயிரோட இருக்காரா, ஓ சரி, இதெல்லாம் கேட்பாங்க சமயத்துல. இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை தானே. ஆமா ஐயா வெளில போயிருக்காரு, ரைட் வையா வரணும், லெப்ட் வையா வரணும், எல்லா வையாவும் வந்தாதான் ஒரு சாதாரண புகாரே வாங்கி வைக்க முடியும்னு சொல்லி ஒரு பெரிய நோட் வச்சிருப்பாங்க. கணக்கு வழக்கெல்லாம் சரி, அது ஏதோ முக்கியமான செய்தி எல்லாம் எழுதி வச்சிருக்க நோட் அது. அதுல அந்த பேப்பர் எடுத்து உள்ள வச்சுக்குவாங்க. நான் சென்னையில பிராக்டிஸ் பண்ணுவேன். ரூரல்ல வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு வண்டி காணா போயிடுச்சுன்னா கூட CSR வாங்கிறதுக்கு மக்கள் அப்படி தவிக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தாம்பரத்துல எல்லாம் நான் சொல்றது ஒரு 2010-11 காலகட்டத்தில்
போயிட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வண்டி காணாம போச்சுன்னு கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு நான் டீ சாப்பிட்டு வரேன் நீங்க சொன்னா கூட இருங்க சிஎஸ்ஆர் வாங்கிட்டு போங்க அப்படின்னு உட்கார வச்சு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. ஆனா இங்க ஒரு மாசம்லாம் ஸ்டேஷனுக்கு சிஎஸ்ஆர் மட்டுமே வாங்க அலையிறாங்க. பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இவங்க வந்து அந்த குற்றத்தை குறைச்சி காமிக்கிறன்ற பேர்ல நம்மளை வந்து பாதிப்படைய செய்யறாங்க. ஒருவேளை நம்மளுடைய வாகனத்தை திருடிட்டு போய் ஏதோ ஒரு சமூக விரோதி வேற ஏதோ ஒரு கொலை குற்றமோ வேற வெடிகுண்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டானா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு எல்லாம் சிசிடிவி வந்துருச்சு. இந்த கார் தான் இந்த இதுதான் சொல்லி நம்மளை தூக்கிட்டு போய் லாடம் கட்டி அதுக்கப்புறம் நம்ம கையில காலில் விழுந்து இதாங்க நடந்துன்னு சொல்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம். அப்ப காவல் நிலையத்துல போய் இந்த புகாரை பதிவு செய்யக்கூடிய சிரமத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆன்லைன்ல நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சா, வண்டி காணாம போயிடுச்சுன்னு நம்ம புகார் கொடுத்துட்டோமா, ஸோ நம்ம பாதுகாப்பாயிட்டோம். ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல நம்மளால ஆன்லைன் மூலமா புகார் கொடுக்க முடியுது. இதை நம்முடைய பகுதியில் இருக்கவங்க நம்மளுடைய மக்களுக்கு இதை பயன்படுத்த சொல்லி கொடுங்க. ஒரு அடிதடி கேஸ் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வரட்டும் அவன் வந்தாதானே தெரியும், நீ என்ன பண்ண எனக்கு எப்படி தெரியும், வரட்டும் அப்படிம்பாங்க. அதனால இது எல்லாமே ஆன்லைன்ல சகோதரி சொன்னாங்க இல்லையா 100க்கு ஃபோன் பண்ணுங்கன்ட்டு, அதே மாதிரிதான் இதுவும் ஒரு நீங்க முதல் புகாரை பதிவு பண்றதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு. ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னா இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. உங்க புகாரை நீங்க கொடுக்கணும், ஆனா உடனே விசாரிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் போடலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஆனா உடனே விசாரிக்க கூடாது. போலீஸ் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் விசாரிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்க. ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னா உடனே விசாரிக்க மாட்டாங்க. அப்புறம் விசாரிப்பாங்க. எப்ப தெரியுமா விசாரிப்பாங்க? உங்க கம்ப்ளைண்ட் க்ளோஸ்டுன்னு சொல்லி மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா நீங்க ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, நேரா ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிம்பாங்க. உங்க கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஸ்டேஷனுக்கே கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க ஏதாவது நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சொன்னேன் ஏதாவது நல்லது நடந்ததுன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல, ஏமாந்துடக்கூடாதுல்ல. நம்மளுங்க நமக்கு இது ஒரு ஆதாரம். நான் புகார் கொடுத்துருக்கேன், என் வண்டி காணாம போச்சு, புகார் கொடுத்துருக்கிறேன், அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம். அதே மாதிரி குப்புராஜ் சட்டப்பயிற்சிக்கு போனப்ப என்ன வெளியில வச்சு அடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஆன்லைன்ல அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என்னால நான் வெளியூர்ல இருந்ததுனால அவசரமா வேலைக்கு போனதுனால உடனே ஸ்டேஷனுக்கு வர முடியல, ஆனா நான் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு காமிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி சதீஷ் அவர்களே. உங்களையெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல வக்கீலாக்க போறேன். 10 நிமிஷத்துல போட்டு வாடகை எடுத்துருக்கீங்களா? என்னாக்க போறேன்? ஒன்றும் சவுண்டே இல்லையே. வேணாமா? நேரா ஜட்ஜாக்கு இல்லாமா? ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப நீதிபதி பதவி நீங்களா நினைக்கிறீங்க. நீதிபதி பதவி பெரிய பதவி, அதிகாரமிக்க பதவி. உண்மையிலேயே இந்தியாவில் நீதிபதிகளுக்கு அதிகாரம். டீ சாப்பிட கூட போக முடியாதுங்க. ஜாலியா பயிற்சி ஆரம்பிச்சது, சாப்பிட்டோம். அப்படியே உங்க வீட்டுல சொல்லாம பிடிக்கும்போது கள்ளத்தனமா ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டோம். மன்னிக்கணும், சொல்லாம பிடிக்கும்போது டீ சாப்பிட்டு வந்துட்டோம். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டே இருக்கும். எங்க வழக்காடிகள் வெளியே நிற்பாங்க, அடுத்து நம்ம கேஸ் கூப்பிடறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் அப்படியே நின்றுட்டே இருப்போம். அப்படியே பக்கத்தில் வகையில் சொல்லுவோம், கூப்பிட்டா பார்த்துக்க டீ சாப்பிட்டு வந்துடுறோம், போயிட்டு வந்துடுவோம். ஆனால் நீதிபதி காலைல 10 மணிக்கு கோர்ட்டு வந்தார்னா 5 மணி வரைக்கும் அசைய முடியாது. அவங்களுக்கு நீதி கிடைக்குமான்னு பார்த்தா சம்பளம் வரல, ஏதாவது பேட்டா வரல அப்படின்னா அதை வாங்க முடியுமான்னு பார்த்தா, நீங்கள் ஆர்டிஐ போடுறீங்கல்ல, அவரால் ஆர்டிஐ போட முடியாது. நீங்கள் பெட்ஷன் போடுறீங்கல்ல, அவரால் பெட்ஷன் போட முடியாது. நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல, கேள்வி கூட கேட்க முடியாது. பாவப்பட்ட ஜென்மம். அதனால் நீதிபதி பதவி வேணுமா உங்களுக்கு? வேணாம். இல்லை, சுதந்திரமான வக்கீல் பதவி. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல பயிற்சி கொடுக்க போகிறோம். 1/2 மணி நேரத்தில் வகையில் வக்கீலாக போகிறோம். ஆர்வம் இருக்கா? உங்களை ஒருத்தர் தவிர வேற யாரும் சொல்லலையே. ஓகே, நாய் கூட குலைக்குது, ரெடின்றுச்சு. ஓகே, ரெடி. ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, பேனா எடுக்கிறீங்க, எழுதுறீங்க. இப்ப இல்ல, நான் பேசல குறிப்பா எடுக்காதீங்க, மனசுல மட்டும் வச்சுங்க. பேப்பர் பேனா எடுத்து தெரிஞ்சா உங்க பிரச்சனை நீங்க வைக்கலாயிடலாம். பேப்பர் பேனா எடுத்து எழுத தெரிஞ்சா உங்க பிரச்சனை நீங்க வைக்கலாயிடலாம். அக்கா வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்காக்கா, வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி, கிரைண்டர் இருக்கா? அக்கா போய் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்துச்சு. துணி துவைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. துணி துவைக்கிறதுக்கு ஒரு மெஷின் இருந்தா, அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின் இருந்தா சூப்பரா அதுவே துவைச்சு, அதுவே கும்மி, அதுவே துவைச்சு தொங்க விட்டுருமா அப்படின்னு டிவில விளம்பரம் பண்றான். இந்த வாஷிங் மிஷின் 25,000 கடன் வாங்கி மகளிர் மன்றத்தில் சுய உதவிகளை கடன் வாங்கியாச்சும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிடலான்ட்டு அக்கா போய் மெஷின் ஒன்று வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க.
அண்ணன் தூங்கிட்டு இருக்க பேர் என்னங்க? தூங்கல நீங்க, பேர் என்னங்க? தமிழரசன். தமிழரசன் கடையில் போய் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க. வாஷிங் மிஷின் வாங்கல தமிழரசன் என்ன சொன்னார்னா, இந்த வாஷிங் மிஷின் அதுவே துவைச்சிரும், அதுவே கும்மிரும், அதுவே அலசிரும், அதுவே புளிஞ்சிரும், நீங்க எடுத்து காய வச்சா போதும், நீங்களே அயன் பண்ணிட்டா போதும், சூப்பரா துவைச்சு கொடுத்துரும். வீட்டில் இனிமேல் அக்கா பேர் என்ன? சாந்தியகாவுக்கு துவைக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு தமிழரசன் சொல்லிட்டார். கடைக்கார பேர் என்ன? வாங்கினவங்க பேர் என்ன? நம்ம சாந்தி அக்கா. ஓகேவா? அக்கா மெஷின் வாங்கிட்டு போனாங்க, துணியை போட்டாங்க, மெஷின் சுவிட்ச் ஆன் பண்ணாங்க, டர்ரு டர்ரு கிழிஞ்சிருச்சு. சாந்தி அக்கா வீட்டுக்கார சட்டை. மாமா அக்கா வீட்டுக்கார என்ன சொல்லிருப்பா? அக்கா மச்சான் என்ன சொல்லி பண்ணிருப்பாரு? ஏமா 25,000 மெஷின் வாங்கிட்டு வந்த, என்னை கிழிக்க தானே? என் மேல கோவத்தை என் சட்டையில காட்டியிருக்கிற, எத்தனை வருஷத்துக்கு கோவம் காட்டிட்டல்ல அப்படின்னு அக்கா சண்டைக்கு போயிருப்பாரா? இப்ப அக்கா நேரம் அடுத்து கிளம்பி எங்க போய் நிப்பாங்க? தமிழரசன் கடையில. தமிழரசா வெள்ளை சட்டை போட்டுக்கிறா, பொட்டெல்லாம் வச்சிருக்க, சந்தனம் போட்டு வச்சு, குங்குமம் பொட்டெல்லாம் வச்சிருக்க, உன்னை பார்த்தா நல்ல மனசமா தெரிஞ்சிச்சு, கொடுத்த மெஷினை துவைக்கிறது மேல கிழிச்சிருச்சேயா, நல்லா துவைக்கிற மெஷின் கொஞ்சம் சரி பண்ணி குடியா. 2வது முறை சரி பண்ணி கொடுத்தாரு தமிழரசன். வாஷிங் மிஷின் சர்வீஸ்க்கு தனியாக கடைக்காரன் போன் பண்ணார், டோல் ஃப்ரீல வந்தான், அக்கா வீட்டுக்கே வந்தான், மெஷினை சர்வீஸ் பண்ணி கொடுத்து சூப்பராக ஓடுங்கன்னு சொல்லிட்டு போனான். அக்கா மறுபடியும் மாமாவோட ஃபேன் எடுத்து போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாங்க. ஒன்னாவில் தப்பிச்சிச்சு, ஒன்னாவில் துவைக்கவே இல்லை, ஒன்னாவில் தப்பிச்சிச்சு, துவைக்கவே இல்லை. அக்காவுக்கு கடுப்பு என்ன வரும், கோபம் எவ்வளோ வரும்? மறுபடியும் தமிழரசன் போனார். அண்ணே என்னே சர்வீஸ் பண்ணி கொடுத்தா, ஓட்ட மிஷினை கொடுத்தா, இந்த மெஷின் எடுத்துக்கிட்டே வேற மிஷின் கொடுனே, துவைக்கிற மாதிரி ஒரு நல்ல மிஷின் கொடுனே, உள்ளூர்காரனே நீ எப்படி பண்ணலாமானே, இல்லைன்னா காசு கொடுனே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சரி, மெஷினை தயாரிச்ச கம்பெனி என்ன? நம்ம தமிழரசனா தயாரிச்சார். அவர் நம்ம உள்ளூர் வியாபாரி, எதை 10% கமிஷன் கிடைக்குன்ட்டு டிவி எல்லாம் நடிகெல்லாம் விளம்பரம் பண்றாலே, பெரிய கம்பெனியா இருக்க, மன்னாரன் கம்பெனியா இருக்க அப்படின்னு நம்பி அதுல ஏஜென்சி காசு கொடுத்து 10 லட்சம் டெபாசிட் கட்டி கம்பெனியில ஏஜென்சி வாங்கியிருக்காரு. கம்பெனியார்ட்ட சொன்னார். அவன் சொல்லுவான், ஊர்ல எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வரல, உனக்கு மட்டும்தான் கம்ப்ளைண்டா, போயா அப்படின்னு இருப்பான். சொல்லிட்டு சொல்லுவான், நீ என்ன போன மாசம் 4 வாஷிங் மிஷின் தான் வித்த, 25 டார்கெட் கொடுத்தோம், நீ 25 மிஷின் இந்த மாசம் விற்கல, ஏஜென்சி மாத்தி கொடுத்துருவேன் அப்படின்னு இவரை காட்சிட்டு இருந்திருப்பான். அண்ணன் இந்த கோவத்தை யார் மேல காட்ட முடியும்? அக்கா கிட்ட சர்வீஸ் மறுபடியும் பண்ணி கொடுப்பாரு. 3வது முறை 4வது முறை தேரவே இல்லை. கடைசி அக்கா என்ன கேட்பாங்க? ஒழுங்கா காசை குடியா, இந்த தகர மிஷினை தூக்கிட்டு போயா, நானே துவச்சிக்கிறியா, என் புருஷன் எத்தனை வருஷமா துவச்சு தொங்க விட்டிட்டு இருக்கிறேன், இந்த மெஷின்லாம் எனக்கு வேணாம், போயா எடுத்துட்டு போயா, காசு குடியா கேட்பாங்களா? அவர் தர முடியுமா காசை? அவருக்கு 25,000 மெஷினை வித்தல 2,000 ரூபாய் கமிஷன் கிடைச்சது, அவ்வளவுதான். அண்ணன் சம்பளம் கொடுத்தாரு, கரண்ட் பில் கட்டினாரு, அதுல 2,000 ரூபாய் போச்சு, 500 ரூபாய் அண்ணனுக்கு வீட்டுக்கு கிடைச்சது லாபம். இவர் போய் 25,000 திருப்பி கொடுக்க முடியுமா? கம்பெனிக்காரன், மன்னாரன் கம்பெனிக்காரன், வெளிநாட்டுக்காரன் தரமாட்டான். இப்ப அண்ணன் நிலைமை, ஏக்கா இவ்வளவு தாங்க, ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா, நீ புதுசா மிஷின் வாங்கிக்கா. வேணாண்டாப்பா, இதை வச்சுக்க, காசை கூட இல்ல. கன்சூமர் கோர்ட்ல போய் உன்னை என்ன பண்றப்ப சொல்லுமாக்கா? சொல்லிடுச்சு. இப்ப கன்சூமர் கோர்ட்டுக்கு போகணும். போனா வக்கீலுக்கு எவ்வளவு ஃபீஸ் தரணும்? நாளை நிறைய விஷயம் பேசக்கூடாது, நீங்க பேசலாம். வக்கீல் வச்சா எவ்வளவு ஃபீஸ் ஆகும்? சரி, வாஷிங் மிஷின் எவ்வளவு? இந்த சண்டை இதுக்கு மேல பேசினா எங்க நண்பர்கள் கோச்சிக்குவாங்க. வந்தல விஷயத்துக்கு முதல்ல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும். முதல்ல பஞ்சாயத்துக்கு அண்ணனை கூப்பிட்டு, தமிழரசனை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும். அது அனுப்புறதுக்கு நீங்களே செய்யலாம், நீங்களே அனுப்பலாம். இது நாம வக்கீல் நோட்டீஸ் சொல்லி பழகிட்டோம். ஆனால் ஆங்கிலத்தில் லீகல் நோட்டீஸ் சொல்லுவாங்க, தமிழில் வக்கீல் நோட்டீஸ் நாம் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு பேர் சட்ட அறிவிப்பு, சட்டப்பூர்வ அறிவிப்பு. பஞ்சாயத்து கூப்பிடுற ஓலை, பஞ்சாயத்து கூப்பிடுற ஓலை, முன்னறிவிப்பு, சட்டப்பூர்வ அறிவிப்பு, சட்ட அறிவிப்பு, சட்டப்பூர்வமான அறிவிப்பு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பேப்பர் எழுதி பேனா எடுக்கிறீங்க, கலர் பேனா எடுத்து, சிவப்பு கலரு, ப்ளூ கலர் தவிர, கருப்பு கலர் தவிர வேற ஏதாவது ஒரு கலர் பேனாவை எடுத்து சட்டப்பூர்வ அறிவிப்பு, லீகல் நோட்டீஸ், வக்கீல் நோட்டீஸ் எழுதக்கூடாது, லீகல் நோட்டீஸ், சட்டப்பூர்வ அறிவிப்புன்னு எழுதிட்டீங்க. அனுப்புனர் உங்க பெயர், முகவரி, கடிதம் போட்டா
நம்ம தமிழரசனா கம்பெனிக்காரனா கடிதம் போட்டால் பதில் வர மாதிரி முழுமையான முகவரி. பேர் என்ன? 2 பேர்த்த பார்ட்டியை சேர்த்திக்கணும், 2 பேர்த்த எதிர்பார்ட்டியை சேர்த்திக்கணும். வித்தது யார்? நமக்கு அக்காவுக்கு சாந்தி அக்காவுக்கு மிஷின் வித்தது யாரு? தமிழரசன். மிஷினை தயாரிச்சது யாரு? மன்னாரன் கம்பெனி. என்ன கம்பெனி? மன்னாரன் கம்பெனி. தமிழரசன் அட்ரஸ் தான் தெரியும். 1 தமிழரசன், அது கடை அட்ரஸ் நம்ம பில்லே கொடுத்துருப்பாரு. 2 மன்னாரன் கம்பெனி. நெட்ல போய் பார்த்தா கிடைக்கும், அது பில்லுலயே அந்த கம்பெனியோட அட்ரஸ் கிடைக்கும். கடை அட்ரஸ் கிடைக்கலாம் கூட தமிழரசுக்கு அனுப்புனா அவரும் அங்கே அனுப்பி விட்டுருவார். தமிழரசுக்கு அனுப்புனா மன்னாரன் கம்பெனி கேர் ஆஃப் தமிழரசன் அப்படின்னு போட்டு ஓமலூர் மெயின் ரோடு, ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட் எதிரே போட்டு அனுப்பினோம்னா போயிடும். பொருள் சட்டப்பூர்வ அறிவிப்பு. அன்புடையர் வணக்கம், ஐயா வணக்கம், நண்பரே வணக்கம் போட்டீங்க. ஐயா உங்ககிட்ட மெஷின் வாங்கினேன். என்ன மெஷின்? என்ன மிஷின்? கிரைண்டரா? ஓகே. இல்லை தூங்காம இருக்கீங்களான்னு பார்த்தேன். அனுப்புனர் பேர் அதான் சொல்லிட்டேன். அனுப்புனர் பேர் பொருள். சாகுவன் தூங்கி இப்பதான் எழுந்தாரு. நான் பேசிட்டே தூங்குவார், பேசாம தூங்குவார். உங்ககிட்ட ஒரு மெஷின் வாங்கினேன், காசு கொடுத்து வாங்கினேன். பில்லு வாங்கி வச்சிருக்கிறேன். என்ன வாங்கி வச்சிருக்கிறேன்? பில்லு தான் முக்கியம். எப்படி கடிக்கிறதுக்கு பல்லு முக்கியமோ பாம்புக்கு, அந்த மாதிரி கன்சூமர் கொத்தணும்னா பில்லு முக்கியம். காசு கொடுத்து வாங்கிக்கணும், பில்லு முக்கியம். காசு கொடுத்து வாங்கியிருக்கணும், பில்லு முக்கியம். கடன் வாங்கி தான் காசு கொடுத்து வாங்கினது சமம் தான். உங்ககிட்ட காசு கொடுத்து ஒரு மெஷின் வாங்கியிருக்கிறேன், இந்த தேதியில் வாங்கினேன், பில் வாங்கி வச்சிருக்கிறேன். மெஷின் வந்து இந்த மாதிரிலாம் ஓடுன்னு நீ சொன்னேன். வீட்டில் போனேன், எங்கள் வீட்டுக்கார சட்டையை போட்டேன், மெஷின் ஆன் பண்ணேன், டர்ன்னு கிழிஞ்சு போச்சு. கொடுத்த வாங்கிட்ட வந்து சொன்னேன், நீ சர்வீஸ் பண்ணி கொடுத்த. மறுபடியும் போட்டேன், பேண்ட்டை போட்டேன், பேண்ட்டு துவைக்கவே இல்லை. வாங்கிட்டு சொன்னேன், கதையெல்லாம் சொல்லியாச்சு. 5 முறை நீ சர்வீஸ் பண்ணி கொடுத்த. இது வரைக்கும் அந்த மெஷினை துணியை மட்டும் துவைக்கல. எங்க வீட்டுக்கார தான் என்னை துவைச்சிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் திட்டில எனக்கு மெண்டல் டார்ச்சராயே, மன உளைச்சலாயே, எவ்வளவு பிபி ஏறி போச்சு தெரியுமா, எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா. இதனால எங்க வீட்டுக்காரரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் மேல கேஸ் கொடுத்தாரு. கொஞ்சம் விட்டுனா டிவோர்ஸ் ஆயிருந்திருக்கும். அவ்வளவு சிக்கல் பண்ணி வச்சிட்டியா. உடனே இந்த மெஷினை என்ன பண்ற, நீ எடுத்துட்டு போயிடுற. 7 நாள் உனக்கு டைம். எத்தனை நாள் டைம்? 7 நாள் டைம், 15 நாள் டைம், 21 நாள் டைம், 30 நாள் டைம். நீங்க முடிவு பண்ணிக்கலாம். உங்க மனசாட்சி, உங்க பெருந்தன்மையை பொறுத்து, உங்க கோபத்தை பொறுத்து. இந்த 7 நாளுக்குள்ளார 30 நாளுக்குள்ளார இந்த மெஷினை தூக்கிட்டு போயிட்டு எனக்கு காசை கொடுத்துட்ற. என்ன பண்ற? காசை கொடுத்துட்ற. இந்த மன உளைச்சல் பண்ணல, டென்ஷன் ஆக்கி விட்டல, எங்க வீட்டுக்காரங்க எனக்கு சண்டே மோச்சு விட்டல. இதனால எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆச்சு தெரியுமா. இந்த டென்ஷன் பண்ணதுக்கு உன் மேல நஷ்டீடு கேட்டு கேஸ் போட போறேன். எவ்வளவு நஷ்டீடு கேட்கலாம்? வீட்டுல சண்டை வந்ததுக்கு, சாந்தியக்காக எங்க அக்கா மச்சானுக்கு சண்டை வந்ததுக்கு எவ்வளவு கேட்கலாம் சொல்லுங்க? 50,000. எடப்பாடியாரு கம்மியாவே கேட்கிறாரு. எடப்பாடியார் வந்து பெருசா வாங்குவான்னு கேள்விப்பட்டுக்கிறோம். இந்த எடப்பாடியார் கம்மியா கேட்கறியா? கொஞ்சம் அதிகமா கேட்கல. அண்ணன் கிட்ட தானே கேட்கற, நம்ம தமிழர் அண்ணன் கிட்ட தானே. 1 லட்சம் பத்தாதுண்ணே. என்ன அதுவும் பத்தாதுண்ணே. சாந்தியக்கா சொல்லுங்க பாக்கலாம். 1 கோடி 1 தரம், 1 கோடி 2 தரம், 1 கோடி 3 தரம் முடிச்சிட்டோம். ஏக்கா 1 கோடி ரூபாய் நான் கேட்கறேங்க. 7 நாளுக்குள்ளார தமிழரசா இந்த மெஷினை தூக்கிட்டு போயிட்டு புது மிஷின்லாம் வேண்டாம், காசை கொடுத்துட்ற. மன உளைச்சல் பண்ணதுக்கு, டென்ஷன் பண்ணதுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட கேஸ் போட போறேன். என்ன ரிசல்ட்னா எனக்கு 7 நாள் பதில் சொல்லியா அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி பதிவஞ்சல் அனுப்பணும். என்ன அஞ்சல்ல? ஒப்புகை அட்டையை வச்சு பதிவஞ்சல்ல ஸ்பீடு போஸ்ட்ல அனுப்பணும். இதை தமிழரசன் வாங்கிட்டார். பேர் மாத்திட்டுனா சரி, வாங்கிட்டார். இப்ப அவர் என்ன பதில் சொல்லுவார்? என்ன பதில் சொல்லுவாங்க? நான் வித்தங்க, எதா இருந்தாலும் மன்னாரன் கம்பெனியில போய் கேட்டுங்க, அவனாச்சு நீயாச்சு அப்படின்றாரு. மன்னாரன் கம்பெனிக்காரன் என்ன பதில் சொல்லுவான்? நான் நல்லா தான் மிஷினை கொடுத்தேன், இந்த தமிழரசன் வாங்கிட்டு அது டப்பா மிஷினை கொடுத்துட்டா, நீ எதா இருந்தாலும் தமிழரசன் பார்த்து சொல்லுவாரு. ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, சொல்லிட்டு போறாங்க. பொதுவா கம்பெனியில் பொறுத்தவங்க என்ன பண்ணுவானா, நீங்க தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஓட்ட மிஷினை கொடுத்துறாங்க கம்பெனி பேரை சொல்லி ஏதோ ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, இந்த நோட்டீஸை வெளியே விட்டீங்கன்னா, செய்தியை வெளியே விட்டா கம்பெனி பேர் கெட்டு போயிருமா? டிவியில நடிகை வச்சு ஆட விட்டு மெஷினுக்கு பக்கத்தில் நிக்க வச்சு அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணதை நீங்க இந்த 1.25 ரூபாய் செல்லுல 10,000 ரூபாய் செல்போன்ல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல போட்டு மானத்தை வாங்கிடுவீங்களா? அவன் கம்பெனி கெட்ட பேர் ஆகக்கூடாதுன்னு மெஷினை மாத்தி கொடுப்பான், அல்லது காசை திருப்பி கொடுப்பான், அல்லது முடியாது பார்த்துக்கலான்னு சொல்லுவான். ஏதோ ஒன்று நடக்கும்ல. இப்போ உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு?
நோட்டீஸ் அனுப்புங்க. தபால் செலவு, டைப் செலவு. டைப் அடிக்க எவ்வளோ ஆகும்? 100 ரூபான்னு வச்சுங்க. தபால் செலவு 100 ரூபா, 200 ரூபா செலவு நோட்டீஸ் அனுப்பியாச்சு. 200 ரூபா செலவு பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா? ஒருவேளை முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நேராக இப்போ கன்சூமர் கோர்ட்டு போகலாம். நம்ம சேலத்தில் கன்சூமர் கோர்ட் இருக்கு. எங்க இருக்கு சேலத்தில்? எங்க? ஏற்காடு ரோடு இல்ல, எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏற்காடு மலையடிவாரத்தில் ஆலங்கட்ட ஜெயிலை தாண்டி கன்சூமர் கோர்ட் இருக்கு. நேரெல்லாம் போக தேவையில்லை, நேரெல்லாம் போக தேவையில்லை. அப்படியே ஒரு லெட்டர் ஒன்று ஜட்ஜுக்கு, இந்த மாதிரி மெஷின் ஒன்று வாங்கினேன், ஓட்ட மெஷின் கொடுத்துட்டாரு, இவ்வளோ பிரச்சனையாச்சு, நோட்டீஸ் ஒன்று அனுப்புனேன், வாங்கி வச்சுட்டு குந்திட்டு கம்முன்னு இருக்காரு, எதுவும் முடிவு சொல்ல. இந்த ஆள்கிட்ட எனக்கு மெஷினை வாங்கிட்டு என் காசு திருப்பி கொடுக்க சொல்லுங்க, மன உளைச்சல் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் நஷ்டீடு வாங்கி கொடுங்க. நான் வக்கீல் நோட்டீஸ்ல, லீகல் நோட்டீஸ்ல 1 கோடி ரூபாய் கேட்டுக்கிறேன். எவ்வளவு கேட்டுக்கிறேன்? சாந்தியக்காவு சிரிப்பு தாங்க முடியல. ஏண்டா பாவி பையில, எனக்கு தெரிஞ்சது 2 கோடி. மாமியார் இருக்காங்களா? மாமியார் இருக்காங்களா? போயிட்டாங்களா? அனுப்பிட்டியா? போயிட்டாங்களா? நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டேன். என் மாமியார் போனப்ப 2 கோடி விழுந்துச்சு. பூந்து விட்டு கோடி, பிறந்த விட்டு கோடி, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச கோடி. 1 கோடி இந்தியாடா அப்படிலாம் நினைக்காம ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம், ஜட்ஜ் ஐயா 1 கோடி ரூபாய் நஷ்டடி கேட்கலாம்னு நினைச்சேன். எவ்வளவு? உனக்கு அதிகாரம் இல்லையா ஜட்ஜுக்கு? 1 கோடி அதிகாரம் இல்லையா? பொழைச்சு போகுது, எனக்கு ஒரு 2 லட்சம் நஷ்டீடு வாங்கி கொடு, ஒரு 50,000 ரூபாய் நஷ்டீடு வாங்கி கொடு போதும், 1 ரூபா நஷ்டீடு வாங்கி கொடு போதும், வேறு 1 ரூபா வாங்கி கொடு போதும். மன உளைச்சல் விட 1 பைசா வாங்க விடக்கூடாதுங்க. 1 ரூபாயாச்சும் வாங்கிடுங்க. ஒரு 1000 ரூபாய் நஷ்டீடு வாங்கி கொடு, ஒரு 10 லட்சம் நஷ்டீடு வாங்கி கொடு அப்படின்னு நஷ்டீடு தொகை குறைச்சிடலாம். யாருக்கு அதிகாரம் இல்லை? யாருக்கு அதிகாரம் இல்லை? கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை, ஜட்ஜுக்கு அதிகாரம். உனக்கு அதிகாரம் இல்லைன்னா நான் இறங்கி வரையா 5 லட்சம் ரூபா நஷ்டீடு வாங்கி கொடு அப்படின்ட்டு ஒரு 200 ரூபா தான் கோர்ட் ஃபீஸ். 200 ரூபா தானே? 100 ரூபாய் 200 ரூபாய்ங்களா? ஏதோ கம்மியாக தான் சட்டத்தில் போய் படிச்சிங்க, சட்ட புத்தகத்தை படிச்சிங்க, நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும், படிச்சிங்க. ரொம்ப கம்மியாக அமௌண்ட் தான். ஸ்டாம்பை ஒட்டி தபால் அனுப்பி வச்சிங்கன்னா உங்கள் கேஸாக எடுத்துக்குவாங்க, நம்பர் பண்ணுவாங்க. மன்னாரன் கம்பெனியும் நம்ம தமிழரசனையும் கூப்பிட்டு விளக்கம் சொல்லி ஏம்பாங்க. 3 மாதத்தில் கேஸை முடித்து தீர்ப்பு சொல்லுவாங்க. எவ்வளோ நாளில்? என்ன ஒரு 4-3 மாதம் எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். 3 மாதத்தில் கேஸை முடிக்கணும், ஒரு 4-3 மாதம் எடுத்துக்குவாங்க. அதனால என்ன போயிட்டு போகுது, நமக்கு தான் 4 வாஷிங் மிஷினாக வரப்போகுது இல்லை, வாங்கிக்குவோம். எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? இந்த விஷயம் வக்கீலாக வரணும்னு சொன்னாலும் உங்களையா 10 நிமிஷம் உங்களுக்கு வக்கீலாக்கி ஆச்சா? இப்போ உங்களுக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு வக்கீல் வேணுமா? இதில் என்ன சிக்கல் இருக்கு? ஏதாச்சும் சட்ட நுணுக்கங்கள், சட்ட பிரச்சனைலாம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒரு பேப்பர் எடுத்தால் பேனா எடுத்தணும், ஒரு லெட்டர் எழுதணும், ஒரு பதில் வந்துச்சு வரல, ஜட்ஜுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், அவர் ஒரு ஓலை அனுப்புனாரு, நாம் போனோம், என்னன்னு சொன்னோம், அவங்கள என்னன்னு கேட்டாங்க, ஒரு அஃபிடேவிட் குடியான்னு ஜட்ஜு கேட்டார், ஒரு அஃபிடேவிட் கொடுத்தோம். எதிர்பார்த்து வைக்கல, நம்மளை 4 குறுக்கு சாரணை கேட்டார், அவர் ஏதோ கதையாக கேள்வி கேட்டார், நம்ம உண்மையை சொன்னோம், நீதிபதி தீர்ப்பு சொன்னார், வாஷிங் மிஷின் 25,000 திருப்பி கொடுத்துரு, காசை திருப்பி கொடுத்துரு, உனக்கு வேணும்னா அந்த மிஷினை போய் எடுத்துக்க, வேணும்னா விட்டுடு, வேணும்னா மன்னாரன் கம்பெனிக்கு தமிழரசனுக்கு மெஷின் வேணும்னா சாந்தி அக்கா வீட்டில் போய் வேணும்னா எடுத்துக்க, வேணாம்னா விட்டுடு, அந்த அக்கா கொடுத்த காசை ஒழுங்கு மரியாதையா வட்டி போட்டு திருப்பி கொடுத்துரு. அந்த அக்காவுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 5 லட்ச ரூபா நஷ்டீடு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது, 1 லட்ச ரூபா நஷ்டீடு கொடுத்து முடிஞ்சு போச்சா? வழக்கு செலவுக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க, வக்கீலுக்கு வைக்காம இவங்களே பஸ் ஏறி, டவுன் பஸ் ஏறி வந்திருக்காங்க, டீ எல்லாம் குடிச்சிருக்காங்க கோர்ட்டு வாசல்ல. இவங்களுக்கு கோர்ட்டு வந்துட்டு போனது வக்கீல் கோர்ட் செலவுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துரு, கேஸ் செலவுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துரு அப்படின்றாங்க. இப்போ எவ்வளோ ஆச்சு? 50,000 25,000 மிஷினு, அதுக்கு வட்டி, கோர்ட் செலவுக்கு ஒரு 500 ரூபாய் வந்துருச்சா? இந்த செய்தி டிவியில் பேப்பர்லாம் வருமா? வருங்க. நம்ம ஜட்ஜ் எல்லாம் நல்ல விளம்பர பிரியர்கள், நம்ம நீதிபதிகள்லாம் விளம்பரம் டிவியில் பேப்பர்லாம் வரணும் ஆசைப்படுவாங்க. நீங்க கொடுக்கலாம், அவங்க கொடுத்து வர வச்சிருவாங்க. உங்களுக்கு சந்தேகமா நாமக்கல் கலெக்டரோட செய்தியெல்லாம் பாருங்க. தமிழ்நாட்டிலேயே நாமக்கல் கலெக்டர் மட்டும்தான் எப்பயுமே டிவியில் வந்துகிட்டே இருப்பாங்க. எங்க ஊர் கலெக்டரும் நல்ல திறமையான, நீங்க சொல்ல, நான் சொல்ல, அந்த ஊர்ல இருக்கிறேன். ஆமா ஆமா,
இப்ப இருக்கிற கலெக்டர்ல ஆரம்பிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலெக்டர் வரைக்கும் விளம்பரம் பண்ணிக்குவாங்க. அவங்களோட பெரிய விளம்பர பிரியர்கள் நீங்க சொல்ல, நான் சொல்லக்கூடாது. டிவியில வர வைக்கிறதுக்கு, அவங்க பேர் வர வைக்கிறதுக்கு இந்த செய்தியை வாஷிங் மிஷின், வீட்டுக்கார சட்டை கிழிஞ்சது, நீதிபதி தீர்ப்பு 1 லட்சம் கொடுக்க சொல்லி அப்படின்னு வர வச்சுக்குவாங்க. இந்த செய்தியை படிச்ச பிறகு மன்னாரன் கம்பெனியோட வாஷிங் மிஷின் விற்குமா? எவ்வளவு நஷ்டம் அவனுக்கு? இதெல்லாம் அவன் விரும்புவானா? பார்த்துக்கலாம் நிப்பானா? உங்க மேல கேஸ் போட்ட நீங்க போடுற பேரை பார்த்துக்கிட்டாம்பீங்க, அவன் வேணாங்க முடிச்சுக்கலாங்க, முடிஞ்சு போயிருமா? ஒரு அறிவிப்புலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் முடியும். இந்த அறிவிப்பு எது எதுக்கெல்லாம் தரலாம்னா, உங்களுடைய சொந்த பிரச்சனைகள், உங்களுடைய சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தரலாம். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அவங்க பேர்ல நீங்க எழுதி கொடுக்கலாம். வக்கீலா இருந்தா யாரு பிரச்சனை வேணாலும் அவங்களுக்கு வக்காலத்து போடலாம், ஆஜராகலாம், மூக்க நீட்டலாம். நீங்க சமூக ஆர்வலர்களை பொறுத்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் பெயர்ல வழக்கறிஞர் அறிவிப்பை, சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்புவதற்கு நீங்கள் வழிகாட்டலாம், எழுதி கொடுக்கலாம். எழுதி கொடுக்கறது தானே, யார் வேணா எழுதி கொடுக்கலாம் இல்ல, பேர் மட்டும் அவங்க பேர்ல. இதுல பச்சைங்களை கையெழுத்து போடலாமா? ஏன் போடக்கூடாது? வாங்க வாங்க எழுத்து போட கோர்ட்டுக்கு போகல போடாது. கோர்ட்ல கேஸ் போடுறல அப்ப வேண்டாம். ஏன்னா தீர்ப்பு எழுதுற அதிகாரம் அங்க இருக்கா? அவர் பச்சைங்க நாமளும் பச்சைங்க, யார் பெரியான்னு சண்டை வந்துருமா? கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா சிக்கலா போயிருமா? நமக்கு நஷ்டம் ஆயிருமா? வேண்டாம். பச்சைங்களை எங்க கையெழுத்து போடக்கூடாதுன்னா, எங்கே கையெழுத்து போட்டா முதுகு புண்ணாகுமா அங்க போடாத, எங்கே கையெழுத்து போட்டா நஷ்டமா அங்க போடாத. மற்றபடி எல்லா இடத்துலயும் பச்சைங்களை தைரியமா கையெழுத்து போட. யாராச்சும் உங்களைய அரசாங்கத்தில் சம்பளம் வாங்காத நீங்கள் பச்சைங்களை கையெழுத்து போது சட்டம் தடுக்கல. அரசாங்கத்தில் சம்பளம் வாங்காத இங்க பயிற்சிக்கு வந்து உங்கள் அனைவருக்கும் பச்சைங்களை கையெழுத்து போட்ட அதிகாரம் இருக்கு. அதனாலதான் உள்ளார்ந்து வந்தீங்கன்னா பச்சைங்களை ஒரு பேனா கொடுத்தாங்களா? ஒரு நோட்டு கொடுத்து பச்சைங்களை ஒரு பேனா கொடுத்தாங்களா? யார் யாருக்கு வரல? யாருக்கு வரலையோ போகக்குள்ள மளிகை கடையில் வாங்கிக்கிங்க. உங்க எல்லாத்துக்கும் இனிமேல் பச்சைங்களை கையெழுத்து போட அதிகாரம் இருக்கின்றது. இனிமேல் தைரியமா கையெழுத்து போடுங்க. உங்களை யாராச்சும் ஏன்டா பச்சைங்களை கையெழுத்து போடுன்னு கேட்டா அந்த ஆபீசர்கிட்ட நீங்க ஒரு சின்னதா ஒரு குறுக்கு கேள்வி கேளுங்க. ஐயா, இனிமேல் நான் பச்சைங்களை கையெழுத்து போடல, ராசி ஊத்து ஒருத்தன் கோட்டு மாட்டிட்டு வந்து சட்டம் பேசுறாங்க பேர்ல எங்களுக்கு கொம்புசி விட்டாங்க ஐயா, தெரியாம கையெழுத்து போட்டங்கய்யா, இனிமேல் பச்சைங்களை கையெழுத்து போட்டு நிறுத்திடுறாங்க ஐயா. நீங்க பெரிய ஆபீசர், படித்தவர், விவரமானவர், கற்றறிந்தவர், மேதை, நீங்க சொல்ற நான் கேட்கறேங்க ஐயா. எங்க ஊருக்கார ஆபீசர் வேற நீங்க. சட்டத்துல எங்கேயாச்சும் நானு பள்ளிக்கூடத்து பதிலே போகாத நானு பச்சைங்களை ரேக வைக்க கூடாது, பச்சைங்களை கை நாட்டு போடக்கூடாது, பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு எங்கேயாச்சும் சின்ன சட்டம் இருந்துச்சுன்னா எடுத்து காட்டுங்க ஐயா. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தரும். எவ்வளவு? 1 crore. நீங்க இனிமேல் குரோர்பதி. 1 கோடி ரூபாய் பரிசு தருங்க ஐயா. மட்டும் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க ஐயா அப்படின்னு மரியாதையா, கண்ணியமா, நாசுக்கா, பணிவா, அமைதியா கேளுங்க, மிரட்டலா இல்லாம. ஐயா இப்ப உங்களுக்கு ஒரு சட்டத்தை எடுத்து காட்டணும் இல்ல, காட்டிட்டார்னா அவருக்கு 1 கோடி கொடுத்துடலாம். அவருக்கு அந்த பணத்தை 10 ரூபாய்க்கும் கொடுக்கின்றது நான் கொடுக்குறேன். ஏன்னா கடல்லையே இல்லையா? ஓகேவா? இனிமேல் பச்சைங்களை கையெழுத்து போதுல ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? போடலாம் இல்ல? எங்க போடக்கூடாது? முதுகு எங்க கையெழுத்து போட்டா முதுகு புண்ணாயிரமா போடாத, கையெழுத்து போட்டா நஷ்டம் ஆயிருமா போடாத. மற்ற எல்லா இடத்துலயும் அதிகாரத்தை காட்டு. எங்கெங்கெல்லாம் உனக்கு அதிகாரம் காட்டணும்னு நினைக்கிறியோ, நீ பெரிய ஆளு காட்டு நினைக்கிற அங்கெல்லாம் பச்சைங்களை போடு. எங்கேயா காட்டினா தாங்க மாட்டோம்னு நினைச்சா வேண்டாம். நம்ம தெருவில் இருக்கிற நாயை பாருங்க, அந்த தெருவே அந்த நாய்க்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே வாழை நிறுத்தி சவுண்ட் விட்டுட்டு இருக்கோம். புதுசாக தெருவுல போற நாய் இருந்துச்சுன்னா ஒரு கொலை குலைக்கும், அந்த நாய் அப்படியே வாழை சுருட்டிட்டு போகும். இது குலைக்காம விட்டுச்சுன்னா அந்த நாய் இதை பார்த்து முறைக்கும், நம்ம நாய் வாழை சுருட்ட வேண்டியதா போயிடும். அதனால நீங்க தைரியமா சூழலை புரிஞ்சுக்கிட்டு பச்சைங்க பயன்படுத்துங்க. அவ்வளவுதான் பச்சைமை தொடர்பான சட்டம். பச்சைங்களை கையெழுத்து போடலாம் இல்ல? சரி, கோர்ட்டுக்கு போறோம். நண்பருக்கு ஒரு வழக்கு ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு போறோம். நம்ம நண்பருக்கு வக்கீல் வைக்கிறது காசு இல்லை, அவருக்கு உதவி செய்யலாமா? நாம ரொம்ப எளிமையா உதவி செய்யலாம். எல்லா கோர்ட்லயும் இலவச சட்ட உதவி மையம் இருக்கு. உங்க ஓமலூர் கோர்ட்ல இலவச சட்ட உதவி மையம் இருக்கு, மேட்டூர் கோர்ட்ல இலவச சட்ட உதவி மையம் இருக்கு, சேலம் மாவட்ட நீதிமன்றத்தில் இலவச சட்ட உதவி மையம் இருக்கு, சென்னை ஹைகோர்ட்ல, மதுரை ஹைகோர்ட்ல இலவச சட்ட உதவி மையம் இருக்கு. இவங்க எல்லா வகையான வழக்குகளுக்கும் இலவசமா உங்களுக்கு வக்கீல் வச்சு தருவாங்க. அதனால உங்களுடைய நண்பர்கள், பொது பிரச்சனைகள், சொந்த பிரச்சனைகள், எந்த பிரச்சனையா இருந்தாலும்
வக்கீலுக்கு இது வசதி இல்லை அப்படின்னா அவருக்கு ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. அனுப்புனர், அவருடைய பேர், முகவரி, பெறுநர், தலைவர், இலவச சட்ட உதவி மையம், எந்த ஒரு கோர்ட்டோ அந்த ஒரு கோர்ட்டு. ஐயா வணக்கம், இந்த மாதிரி கேஸ் ஒன்று இருக்கு, இந்த தேதியில் வாய்தா போட்டிருக்கு, இந்த கேஸ் பேப்பரில் இது கூட எனக்கு வந்ததெல்லாம் ஜெராக்ஸ் வச்சுருக்கிறேன், இவருக்கு ஒரு இலவசமாக ஒரு வக்கீல் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டரை தபால் அனுப்பிங்க. உங்களுக்கு ஒரு வக்கீல் கோர்ட் வச்சு தரும். அவருக்கான சம்பளத்தை, ஃபீஸை நீதிமன்றம் கொடுக்கும். ஒரு வருஷத்துக்கு 55 கோடி ரூபாய். எவ்வளவு? 55 கோடி ரூபாய் இந்த வகையில் நீதிமன்றம் செலவு செய்கின்றது. இது வெட்டியாக, தவறாக பணக்காரர்களுக்கு மட்டுமே பயன்படுகின்றது. பேங்க்காரனுக்கு மட்டுமே போகுது. யாருக்கு? ஃபைனான்ஸ்காரனுக்கு, பேங்க்காரனுக்குலாம் போகுது. எளிய மனிதர்களுக்கு இந்த செய்தி போய் சேரவில்லை. நம்ம தெருவில் பஞ்சாயத்து லைட் எரியாமல் இருக்கு, இது கோர்ட்டில் கேஸ் போடணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கா? கோர்ட்டில் போய் கேஸை போட்டு இந்த பஞ்சாயத்து தலைவரை, ஊராட்சி தலைவர் நிக்க வைக்கணும் கூண்டில் ஆசை இருக்கா? ஹைகோர்ட்ல கேஸ் போடலாம். எங்க போடலாம்? ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு போடலாம். எவ்வளவு செலவாகும்? போன அடிப்பட்ட உனக்கு தானே தெரியும் காயம் எவ்வளவுன்ட்டு. அவ்வளவு செலவு பண்ணி ஒரு தெருவுக்கு போறதுக்கு 50 ரூபாய்க்கு ஒரு பல்பு வாங்கி மாட்டி விட்டு போயிடலாமா? வாங்கி மாட்டக்கூடாது. இலவச சட்ட உதவி மையத்தில் ஒரு கடிதம் அனுப்பி வச்சிங்கன்னா, இலவச சட்ட உதவி நீதிபதி, அதனுடைய உறுப்பினர், உங்க பஞ்சாயத்து கிளர்க்க சம்பந்தப்பட்ட பார்ட்டி கூப்பிட்டு, தம்பி, ஆமாம் நம்முடைய வழக்கறிஞர் சதீஷ் மாஸ்டர் சொன்ன மாதிரி சம்மன் அனுப்பி, ஓலை அனுப்பி அவனை வர சொல்லி ஃபைல்லாம் தூக்கிட்டு வடான்ட்டு ஒரு விசாரணை நடத்தி, என்ன நடத்தி, ஏன்டா லைட்டை போடாமல் இருக்கிற, என்னடா பிரச்சனை, எவ்வளோ நாளில் போட போற, எழுதி கொடு. குப்புராஜ் பெருசு போட்ட குப்புராஜ் கூப்பிட்டு, சார் லைட்டை போறேன்றான், 10 நாளில் போறேன்றான், போட்ட உடனே எனக்கு வந்து சொல்லுங்க, போடலன்னா வந்து சொல்லுங்க, இவனை குனிய வச்சு கும்மிடுறேன் அப்படின்னு எழுதி வாங்கி ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு பேப்பர், ஒரு பேனா எடுத்து பேப்பர் எடுத்து எழுதுறீங்க, தபால் அனுப்புறீங்க. சாதா தபால் அனுப்புங்க, சாதா தபால் அனுப்புங்க. நீதிமன்றம் உங்க தபால் வரலாம் சொல்லாது. அவங்க எப்படியாச்சும் உங்ககிட்ட ஒரு பேப்பரை வாங்கி ஒரு கேஸ் கட்டை கட்டி பில் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 55 கோடி ரூபாய் யார் காசு? 55 கோடி ரூபாய் யார் காசு? என்ன யார் காசு? ஏன் காசு, என்னுடைய பணம். யார் காசு? யார் காசு? என்னுடைய பணம், ஏன் காசு. வீணா போக கூடாது இல்ல, பயன்படுத்துங்க. இது என்னென்ன பிரச்சனைலாம் பயன்படுத்தலாம்னா எல்லா பிரச்சனையும் பயன்படுத்தலாம். நீதிமன்றங்களுக்கு நிரந்தர சமரச தீர்வு மையம் ஒன்று வச்சிருக்காங்க. எல்லா பிரச்சனையும் மனு கொடுக்கலாம். இங்க யார் ஸ்கூல் பில் அடிச்சிருச்சு, கிளாஸ் முடிஞ்சிச்சா, செல்போன் பில்லா, நான் வீட்டுக்கு ஓடலான்னு பார்த்தேன். நான் ஸ்கூல்ல படிக்கல பெல் அடிச்சதுன்னா மொத்த ஆளா வேகமா ஓடுவேன், வேகமா பை எடுத்து ஓடுவேன், வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், காம்பவுண்ட் செட் மேல உட்காந்துருப்பேன். அப்படியா? இல்ல, உள்ளாரே கொடுத்துடலாம். எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? ஆமா, மழை வர மாதிரி இருக்கு. மகிழ்ச்சி. இப்ப கிராம பஞ்சாயத்து வந்துடலாமா? பஞ்சாயத்துல ஊழல் நடக்குது. பஞ்சாயத்துல ஊழல் நடக்குது. ஊழல் கண்டுபிடிக்கணும். பஞ்சாயத்துல ஊழல் கண்டுபிடிக்கணும். என்ன வழின்னு சொல்லுங்க. பஞ்சாயத்துல ஊழல் கண்டுபிடிக்கணும், என்ன வழி சொல்லுங்க. கலாய்வு போய் ஒரு ஊழல் சொல்லி, ஏதோ ஒரு ஊழல், தண்ணி பைப் ரிப்பேர் பண்ணதுல ஊழல். என்ன ரிப்பேர்? தண்ணி பைப் ரிப்பேர் பண்ணதுல ஊழல். அமரகுந்தி ஊராட்சியில் இந்த கல்யாண வாசல்ல தண்ணி பைப் உடஞ்சி போச்சு. இதை வந்து ரிப்பேர் பண்ணி ஊராட்சி தலைவர் 25,000 பில் எடுத்துட்டார். இதுல ஊழல் நடந்து போச்சு. இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? கலாய்வு போனீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். பைப்பு உடஞ்சி போச்சு, ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, 25,000 பில்லு போட்டு எடுத்திருக்காங்க, 5,000 தான் செலவாகும். எவ்வளோ செலவாகும்? 25,000 பில் எடுத்திருக்காங்க. அவங்க தான் உடஞ்சி போனதுக்கு பேப்பர்லாம் வச்சிருக்காங்க, பில்லெல்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்க. 20,000 ஆட்டை போடுறது எப்படி கண்டுபிடிக்குது, எப்படி நிரூபிக்கிறது, எப்படி தண்டனை தரது? கலாய்வில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியாது. முடியும், நிச்சயமா முடியும். முதல்ல நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். பைப் லைன் ரிப்பேர் பண்ணக்குள்ள இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் இந்த பைப் லைனை எப்படி சட்டப்படி திட்டம் போட்டு ரிப்பேர் பண்ணி கொள்ளையடிக்கும், சட்டப்படி திட்டம் போட்டு எப்படி கொள்ளையடிக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பைப் லைன் ரிப்பேர் பண்ணக்குள்ள தண்ணி பைப் உடஞ்சி தண்ணி ஓடிட்டு இருக்கு, தண்ணி வீணாயிட்டு இருக்கு. இது யார் பார்ப்பாங்க? முதல்ல
முதல்ல இந்த செய்தி யாருக்கு தெரியும்? இந்த தெருவில் யாரோ ஒரு பொது மனுஷனுக்கு, பொதுமக்களுக்கு தெரியும். இவங்க யாரு கூப்பிட்டு சொல்லுவாங்க? வார்டு மெம்பருக்கு, தண்ணி எடுத்துறவருக்கு, கவுன்சிலருக்கு, செக்ரட்டரிக்கு, பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவாங்களா? உடனடியாக இந்த செய்தியை அவர்கள் ஊராட்சி செயலாளருக்கு, பஞ்சாயத்து செக்ரட்டரி சொல்லுவாங்க. பஞ்சாயத்து செக்ரட்டரி என்ன பண்ணணும்னா புகார் பதிவேடு, என்ன பதிவேடுங்க? புகார் பதிவேட்டில் எழுதிக்கணும். இந்த மாதிரி அமரகுந்தி ஊராட்சியில் கல்யாண வாசல், சுபம் கல்யாண வாசல்ல தண்ணி பைப் உடஞ்சி போச்சு. புகாரை அந்த பகுதியில் ஒரு இந்திய குடிமகன் சொன்னாரு, வார்டு மெம்பர் சொன்னாரு, பஞ்சாயத்து தலைவர் சொன்னாரு அப்படிங்கிற புகாரை பதிவு செஞ்சுக்கணும். பதிவு செஞ்ச பிறகு ஊராட்சி செயலாளர், ஊராட்சி தலைவர், ஊராட்சி செயல் அலுவலர், அவர் தான் தலைவர், இவங்க யாராச்சும் அந்த இடத்த போய் பார்த்து எவ்வளவு செலவாகும் மனசுக்குள்ளார ஒரு கணக்கு போடணும். எவ்வளவு செலவாகுன்னு மனசுக்குள்ளார ஒரு கணக்கு போடணும். எப்படி கணக்கு போடுவாங்க? ரிப்பேர் பண்ணா ஒரு 5000 ரூபாய் செலவாகும். 5000 ரூபாய் செலவு பண்ணா போதுமா? இவங்களுக்கு ஏதாவது வேணுமில்ல? இவங்களுக்கு ஏதாவது வேணுமில்ல? என்ன கணக்கு சபாபதி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட. 5000 ரூபாய் ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கு என்ன லாபம்? தலைவருக்கு என்ன லாபம்? செயலருக்கு என்ன லாபம்? கணக்கு போடணும்ல. 5000 ரூபாய் செலவாகும். ஒரு 25000 ரூபாய் பில் போட்டு எடுத்தா ஒரு 20000 கிடைக்கும். தலைவருக்கு ஒரு 5, ஆபீஸ்க்கு ஒரு 5, நமக்கு ஒரு 5, மிச்சம் ஒரு 5 உதிரி செலவு. பழைய பாக்கிக்கு வீடியோ வந்தப்ப பிரியாணி வாங்கி கொடுத்தது, வீடியோ வந்தப்ப பிரியாணி வாங்கி கொடுத்தது, ஓவசி வந்தப்ப டிஃபன் வாங்கி கொடுத்தது, ஆபீஸர் வந்தப்ப காருக்கு வாடகை கொடுத்தது, பழைய பாக்கி இருக்குல்ல, அதுக்கு ஒரு 5000 அப்படின்னு மனசுல கணக்கு போட்டாரா? போட்ட உடனே என்ன பண்ணணும்னா கான்ட்ராக்டரை கூப்பிடணும். கான்ட்ராக்டரை கூப்பிட்டு இந்த பைப்பை ரிப்பேர் பண்ணுப்பா, நீயே வந்து 2 கம்பெனியோட கான்ட்ராக்டர்கிட்ட கொட்டேஷன் வாங்கி கொடு அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டரை 25000 ரூபாய் செலவு பண்றேன் அப்படின்னு எஸ்டிமேட் தருவார். இன்னொருத்தர் 30000, இன்னொருத்தர் 35000. அந்த பைப் லைன் ரிப்பேர் பண்றதை ஒருத்தர் 35000 செலவில் ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்றாரு, ஒருத்தர் 30000 செலவில் ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்றாரு, ஒருத்தர் 25000 செலவில் ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்றாரு. இப்போ அந்த வேலையை யார்கிட்ட தரணும்? யாரு கம்மியாக கேட்டாங்களோ அவங்க கிட்ட கொடுத்தா உள்ளாட்சிக்கு லாபம். இந்த மாதிரி ஒரு 3 கொட்டேஷனை வாங்கி என்ஜினியர் கூப்பிட்டு இதுக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று 5000 ரூபாய் செலவாகும், 25000 ரூபாய் பில்லு போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடு அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு வாங்கிட்டு அதுக்கு டெக்னிக்கல் அப்ரூவல் வாங்கிட்டு வேலையை செய்யணும். அதுக்கு முன்னாடி தண்ணி போய் உடஞ்சி போயிட்டு தண்ணி போயிட்டு இல்லை, இதை புகைப்படம் எடுக்க வேண்டும். என்ன எடுக்கணும்? வேலை செய்யக்குள்ள ரிப்பேர் பண்ணிக்கிறது ஒரு போட்டோ எடுக்கணும். ரிப்பேர் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு போட்டோ எடுக்கணும். 3 போட்டோ எடுத்துக்கணும். புகார் பதிவு பண்ணணும், எஸ்டிமேட் பண்ணணும், டெக்னிக்கல் அப்ரூவல் வாங்கணும், டெண்டர் விடணும், கம்மி செலவு யார் கேட்டாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடைய போன பைப்பு தண்ணி போயிட்டு இருக்கிறத ஒரு போட்டோ எடுக்கணும். வேலை சைக்கிள் ஒரு போட்டோ எடுக்கணும். வேலை செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு போட்டோ எடுக்கணும். தலை சுத்திருச்சா? தலை சுத்திருச்சா? ஏதாவது புரிஞ்சுதுங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து இந்த காசு இருந்தா கான்ட்ராக்டர் தரணும் இல்ல, காசா தரக்கூடாது, அவன் கணக்கில் ஏற்றி விடணும். கணக்கில் ஏற்றத்துக்கு முன்னாடி பில்லு போடணும், செலவு சீட்டு போடணும். அந்த செலவு சீட்டுக்கு நோட்டில் எழுதணும், 4 நோட்டில் எழுதணும், 4 பதிவேட்டில் எழுதிட்டு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு தீர்மானம் போடணும். அவசரமா தண்ணி பைப் உடஞ்சி போனது ஊருக்காரங்க திட்டிடுவாங்கனால தீர்மானம் போடாமல், மீட்டிங் போடாமல், போர்டு மீட்டிங் போடாமல், ஊராட்சி மன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு கேட்காம நாங்கள் தண்ணி பைப் ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு இப்போ ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டுக்கணும். இதெல்லாம் மாதாந்திர வரவு செலவுகளை காட்டணும். இப்போ எத்தனை பதிவேடு வந்துச்சுங்க? எத்தனை புக்கில் பதிவு வந்துச்சு? 12, 13 தாண்டிடுச்சு. நான் வேகமாக சொல்லிட்டேன்னா 12, 13 பதிவேட்டில் இதெல்லாம் எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு ஆன்லைன் பேங்க் கணக்கு மூலமாக காசு கொடுத்துடணும். அது சிட்டா புக்கில் எழுதி வைக்கணும், ரொக்க சீட்டில் எழுதி வைக்கணும். தூங்கிட்டேனே, இவ்வளோ பதிவேட்லையும் எழுதியிருக்கணும். இதையெல்லாம் எழுதிட்டு பைப் ரிப்பேர் பண்ணாங்கல்ல, பூமிக்கு இடையில் ஏற்கனவே பைப் இருந்துச்சா, அந்த பைப் இரும்பு பைப் அல்லது பிளாஸ்டிக் பைப்பாக இருக்குமா, அந்த பைப்பை எடுத்துட்டு அந்த இடத்துல புதுசாக ஒரு பைப் போட்டிருப்பாங்கல்ல, பைப் உடஞ்சது ஒரு 4-5 இடத்துல உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 10 மீட்டர் நீளத்துக்கு குழியை பறித்து ஏற்கனவே பைப் எடுத்துட்டாங்க, புது பைப் போட்டிருக்காங்க. ஏற்கனவே எடுத்த பைப்பு இரும்பு பைப்புன்னு வச்சுங்களேன், இரும்பு பைப்பை காயிலாங்கடியில் கொண்டு போய் அப்படியே போடக்கூடாது. காயிலாங்கடியில் கொண்டு போய் போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிக்கலாம் சாப்பிடக்கூடாது. முதல்ல கழிவு பட்டியல், கழிவு பதிவேடு, பழைய இரும்பு பதிவேட்டில் பதிவு செய்யணும். 10 மீட்டர் இரும்பு பைப் கிடைச்சது அப்படின்னு பழைய இரும்பு பதிவேட்டில் எழுதணும். எழுதிட்டு அதை பஞ்சாயத்து ஆஃபீஸ் வாசலில் வச்சு பொது இடத்துல வச்சு ஏலம் விடணும். ஏலம் விட்டு 17 ரூபா 50 பைசா கிடைச்சதை பஞ்சாயத்து கணக்கில் வர வைக்கணும். பேங்க்ல கொண்டு போய் கட்டணும், சிட்டா பதிவேட்டில் வர வைக்கணும், ரொக்க பதிவேட்டில் வர வைக்கணும். புதுசாக பைப் போட்டாங்கல்ல,
ஒரு 10 அடி பட்டு பைப் வாங்கிட்டு 10 மீட்டர் மட்டும் பைப் அங்கே போட முடியாது. ஏன்னா மறுபடியும் வேற எங்கேயாச்சும் பைப் போடையும்ல, அப்போ பைப் போடுறது பைப் வேணும்ல, ஸ்பேர் வேணும்ல, அதனால ஒரு 100 மீட்டர் பைப் வாங்கிட்டு வருவாங்க. இந்த பைப்பை சொத்துக்கள் பதிவேட்டில் 100 மீட்டர் பைப் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொத்துக்கள் பதிவேட்டில் எழுதணும். எழுதின பிறகு அந்த சொத்துக்கள் பதிவேட்டில் 10 மீட்டர் பைப்பை சுபம் கல்யாண மண்டபத்திட்ட பைப் லைன் உடஞ்சி போனதுக்கு ரிப்பேர் பண்ணதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொத்துக்கள் பதிவேட்டில் சொத்தை குறைக்கணும். இப்போ கணக்கு போடுங்க, எத்தனை பதிவேடு ஆச்சு, எத்தனை என்ட்ரி ஆயிடுச்சு. இவ்வளவு என்ட்ரியும் இவ்வளவு பதிவுகளும் இருந்தால் இது ஊழல் நடக்காத வேலை, ஊழல் நடக்காத வேலை அப்படின்னு அதிகாரிகள் பார்ப்பாங்க. யார் பார்ப்பாங்க? ஆனா உங்களுக்கு என்ன தெரியும், 10 மீட்டர் மட்டும் பைப் லைனை ரிப்பேர் பண்ணிட்டு இவங்க 200 மீட்டர் ரிப்பேர் பண்ணிட்டா காசு எடுத்துட்டாங்க. மாட்டிட்டானா? இந்த ரெக்கார்ட்லாம் வாங்கிக்கணும், இந்த பதிவுகள் எல்லாத்தையும் ஒரு நகல் வாங்கிக்கணும், வாங்கிட்டு புகார் கொடுக்கணும். யார்கிட்ட புகார் தரணும்? வீடியோ ரொம்ப யோக்கியமானவன், அரிச்சனோட பதத்துட்டுக்காரன், அதில் ஒரு டீ கூட வாங்கி தரல, செக்ரட்டரி கொடுத்த அந்த 20 நேரம் ஆட்டை போடுறதுல இது வரைக்கும் அவன் டீயே சாப்பிடல பாரு, டிஃபனே சாப்பிடல பாரு, பிரியாணி சாப்பிடல பாரு, சரக்கு சாப்பிடல பாரு, நீ கொடுத்த புகார் கொடுத்தா நான் தூக்கில் போட்டுருவான் பாரு, கூட்டுக்கலவாணி தானே, நடவடிக்கை எடுக்க மாட்டான். வேற எங்க போவீங்க? ஏடி பஞ்சாயத்தை அவரு கலெக்டர், அவர் நல்லவர் தான், நம்ம கலெக்டர்மா நல்ல கலெக்டர்மா தான். ஆனா இந்த மாவட்டத்தில் எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் திட்டு போயிடாகிறான். இந்த மாவட்டத்தில் எல்லா அரசூழியர்களும் கட்டிங் பார்ட்டியா இருக்கிறான். எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் அனுப்பிட்டு, எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு யாரை வச்சு இந்த மாவட்ட நிர்வாகத்தை கலெக்டர் பண்ண முடியும்? அதனால இதெல்லாம் கண்டு காணாம தான் போவாங்க. நாம் விட்டுற முடியுமா? விட்டாம திருப்பி சாத்திக்கிட்டே இருந்தோம்னா நடவடிக்கை வரும். முதல்ல ஒரு புகார் கொடுக்குறோம், மறுபடியும் ஒரு புகார் கொடுக்குறோம், மாவட்ட குற்றப்பிரிவு, காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அங்கே முடிட்டு வரும். 25,000 பைப் ரிப்பேர் பண்ணி 20,000 ஆட்டையை போட்டு 25,000 பைப் ரிப்பேர் பண்ணி 20,000 ஆட்டையை போட்டு 2 லட்சம் ரூபா தப்பிக்கிறதுக்கு செலவு பண்ணுவான். எவ்வளவு செலவு பண்ணுவான்? அடுத்த முறை உங்க ஊர்ல ஒரு ஆட்டையை போடலான்னு நினைக்கல, ஏற்கனவே அந்த தண்ணி பைப் ரிப்பேர் பண்ணதுல ஆட்டையை போட்டு 2 லட்சம் கையை கிடைச்சிச்சு. இனிமேல அந்த கட்டிங் நமக்கு வேண்டாம். ஏன்னா சமூக ஆர்வலர்கள் கண்ணில் விளக்கணை ஊத்திட்டு கையில செல்போன் வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இனிமேல் இந்த ஊர்ல சின்னதா ஆட்டையை போடக்கூடாது, முடிவு வந்துருவானா? இப்ப சொல்லுங்க, நாம பெட்சன் போட்டு தண்டனை வாங்கி தரதை விட அவனுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி ஒழுங்கா நியாயமா வேலை செய்ய இஷ்டமா? முல்லை முள்ளால் எடுப்பது எப்படி? நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, முள்ளு குத்திச்சு, முள்ளு எடுத்து குத்துனா முள்ளு வெளியே வந்துருது, தப்பு பண்ணிட்டான், 20,000 ஆட்டையை போட்டான், அவனுக்கு ஒரு 2 லட்சம் செலவு வச்சு விட. இனிமேல் 20,000 ஆட்டையை போட மாட்டான்ல, பெருசா வேணா ஆட்டையை போட்டான். நம்ம பஞ்சாயத்து கிளர்க்கால முடிஞ்சா நம்ம ஊர்ல 2 கோடி ஆட்டையை போட்டோம், நாம அவருக்கு பாட்டில் வச்சுட்டு அவரை மன்னிச்சிடலாம். 500,000 திருடக்கூடாது, 500,000 திருடக்கூடாது. ரொம்ப ஈஸியான விஷயம் பஞ்சாயத்துல ஊழல் கண்டுபிடிக்கிறது. தணிக்கை அறிக்கை, கடந்த 5 ஆண்டுகளான தணிக்கை அறிக்கை உங்க பஞ்சாயத்தை கேட்டு வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிட்ட விஷயம் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் கிராமம் யாருக்கு தணிக்கை அறிக்கை தேவைனாலும் இங்க டேபிள் மேல இருக்க மொபைல காப்பி பண்ணிங்க, என்னென்ன இருக்குன்னு பாத்துங்க. உங்க பஞ்சாயத்தோட போன வருஷத்து வாழ்க்கை வரலாறு இருக்கும். எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணி ரெக்கார்ட்ல மாட்டிக்கிட்டான் உங்க கிளர்க்கு, உங்க பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிற விஷயம் தணிக்கை அறிக்கையில கிடைக்கும். வரவு செலவு கணக்கு நெட்ல கிடைக்கும். எடுத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் மாட்டோம். கல்யாணத்து வாசல்ல புதுசா பைப் லைன் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பில் எடுத்திருப்பாங்க. கல்யாணத்து வாசல்ல புதுசா பைப் லைன் போட்டது அப்படின்னு 2 லட்சம் பில் எடுத்திருப்பாங்க. ஆட்சியில சுபம் கல்யாண மண்டபத்து வாசல்ல இருந்து மெயின் ரோடு வரை பைப் லைன் போட்டது 2 லட்சம் செலவு பண்ணிருக்கீங்க, அது அதனுடைய விவரம்லாம் போடுறா, அதனுடைய முழு ஃபைல் காப்பி போடுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊராட்சி செயலாளர், நம்ம பிடிஓ பதில் தருவார். என்னன்னு தெரியுங்களா? அங்க நாங்க பைப் லைன்லாம் போடல, கம்ப்யூட்டர்ல தப்பா ஏத்திட்டாங்க, நாங்க அங்க ரோடு போட்டோம், என்ன போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவறா சரியா? மாட்டிக்கிட்டானா? நம்மால் ரோடு போட்டதுல பில் எடுத்திருப்பான். இந்த மண்டபத்து வாசல்ல கிழக்கால பக்கத்துல ஒரு போட்டோ எடுப்பான், எடுத்து தாரமங்கலம் மெயின் ரோட்டிலிருந்து சுபம் திருமண மண்டபம் வரை ரோடு போட்டது அப்படின்னு பில் எடுத்திருப்பான். இந்தாண்ட பக்கத்தில் அன்னைக்கு நின்று ஒரு போட்டோ எடுப்பான், எடுத்துட்டு தாரமங்கலம் கிளைச்சாலையிலிருந்து 3வது குறுக்கு சந்தில் ரோடு போட்டது. ஒரே ரோட இந்தாண்டு ஒரு போட்டோ ஒரு பில்லு, அந்தாண்டு ஒரு போட்டோ ஒரு பில்லு, ஃபைல் மட்டும் கரெக்டாக வச்சிருப்பான்.
இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தட்டுனீங்கன்னா கிடைச்சிரும். இதெல்லாம் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியாது. கலாய்வில் போய் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம அண்ணன் குப்ராஜ் சொன்னார் கலாய்வில் போய் கண்டுபிடிக்கலான்ட்டு. குப்ராஜ் என்ன கலாய்வில் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் முடியாது. ஆனால் கலாய்வுக்கு எதுக்கு போகணும்? தகவல் இருந்துச்சு கலாய்வு. கலாய்வுக்கு எதுக்கு போகணும்? உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸை யாராவது கலாய்வுக்கு போனவங்க இருக்கீங்களா? கலாய்வுக்கு 2J கலாய்வுக்கு போனவங்க உங்களை தவிர கலாய்வுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா? கலாய்வுக்கு போன அனுபவத்தை சொல்லுங்கள். கலாய்வில் என்ன நடந்தது? எப்படி பெட்சன் போட்டீங்க? என்ன பெட்சன் போட்டீங்க? கலாய்வில் என்ன நடந்தது? தம்பி எனக்கு டீ கொடுப்பா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு விண்ணப்பத்தை எழுதி, இப்போ இந்த அமரகுந்தி ஊராட்சி இருக்குது அப்படின்னா இந்த அமரகுந்தி ஊராட்சியில் வந்து கலாய்வு செய்யணும்னு சொல்லி மனு எழுதி கோர்ட் ஸ்டாம்ப் 10 ரூபாய் ஒட்டி தபாலில் அனுப்பிச்சுடுறோம். 30 நாளைக்குள்ள நம்மளுக்கு பதில் வரும். சப்போஸ் நம்மளுக்கு 30 நாளைக்குள்ள பதில் வரல பட்சத்தில் மேல்முறையீடு போட்டு அதுக்கு அனுமதி கேட்குறோம். மேல்முறையீட்டு அலுவலர் வந்து நம்மளுக்கு அனுமதி கொடுப்பாரு. அவரும் கொடுக்க மறுத்தாரும் ஆணையத்தில் கொடுத்து தகவல் ஆணையத்தில் வந்து இதுமாரி இந்த ஊராட்சியில் வந்து நான் கலாய்வு செய்ய போகிறோம், அதுக்கு எங்களுக்கு அனுமதி பொதுத்தகவல் அலுவலர் மறுத்துட்டாரு, மேல்முறையீட்டு அலுவலர் மறுத்துட்டாரு, அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆணையத்துக்கு தகவல் கொடுத்தோம்னா அவங்க வந்து கூப்பிட்டு விசாரித்து அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அதை வாங்கி அங்கே ஊராட்சி பிடிஓ அவர்கிட்டையும் ஊராட்சி செயலாளர்கிட்டையும் தகவல் கொடுப்பாங்க. இதுமாரி கலாய்வுக்கு வந்து மனு கொடுத்துருக்குறாங்க, இவங்களுக்கு இத்தனாம் தேதி இந்த டைம் வரைக்கும் நீங்கள் பார்வையிடுறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை தகவலாக செராக்ஸ் எடுக்கிறதுக்கும் கூடுதலான நேரமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட வரத்துக்கு பாதுகாவலர் ஒருத்தரை நியமிக்கணும், புகைப்படம் எடுக்கவும் போட்டோ எடுக்கவும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு லெட்டர் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம அந்த ஊராட்சியுடைய செயலாளர் முன்னிலையில் போய் அனைத்து பதிவேடுகளையும் மேலே டேபிள் மேலே வச்சு அதில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து, சப்போஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒவ்வொன்றும் இருக்கும், தெரியாமல் அவங்க ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று போட்டோ செல் எடுத்து போட்டோ பிடிச்சிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பேப்பரை வந்து எங்களுக்கு செராக்ஸாக கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கணும். அந்த 30 நாளைக்குள்ள நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு பேப்பர் செராக்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு 2 ரூபா கட்டணம் கட்டணும். நம்மளுக்கு கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு பேப்பர் அங்கே எல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து இலவசமாக வந்து கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதை முறையாக நம்ம பண்ணணும். இப்போ வந்து காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து 17 ஊராட்சி, அந்த 17 ஊராட்சிக்கு வந்து இப்போ கலாய்வுக்கு வந்து ஒவ்வொருவரும் மனு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேதி போட்டு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த கலாய்வுக்கு வந்து நம்ம 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக என்னைக்கு நாங்கள் போகிறோமோ அதை வந்து தங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அப்போ நீங்கள் வந்து எங்களோட வந்து கலந்துக்குங்க. எதுக்காக இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து நிறையா ஊழல் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊராட்சி செயலாளர், அவங்க கூட இருக்கிற அந்த பணித்தள பொறுப்பாளர், இந்த ஏரி வேலை செய்கிறவங்க, டேங்க் ஆப்ரேட்டர், இவங்கெல்லாம் வந்து நிறையா முறைகேடு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ எதுக்கு அது உதாரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டேனிஸ்பேட்டை ஊராட்சியில் வந்து சாலை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து தார் சாலையோ பேவர் பிளாக்கெல்லோ எந்த ஒரு சாலையும் போடலை, சும்மா மண் ரோடு மட்டும் இருக்குது. அது போட்டோ பிடிச்சி அதுக்கு தேவையான நிதி வந்து அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதி எடுத்து செலவு அவங்க வச்சுக்கிட்டாங்க. இது வந்து ஒரு ஊழல். இப்போ இதை வந்து நம்ம எப்படி மக்களுக்கும் அரசு அதிகாரிக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட அந்த ஆதாரம் இருக்குது. இப்போ அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம ஒரு புகார் மனு கொடுத்தா மட்டும்தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். இது தொடர்ந்து நம்மளுடைய பகுதியில் வந்து என்னென்ன அடிப்படை வசதி வேணும், தண்ணி வசதி வேணுமா, சாக்கடை வசதி வேணுமா, இல்லை தெருவிளக்கு வேணுமா,
இல்லை அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவச வீட்டு திட்டம், வீடு கட்டும் திட்டம், இதுல வந்து நிறைய வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தர் வீடு கட்டி குடியிருப்பாங்க. அந்த வீடு கட்டி குடியிருக்கிற இடத்துல இவங்க புதுசா வீடு கட்டி இருக்கிற மாதிரி ஒரு பில்லு மட்டும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சோம்னாவே முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊராட்சியில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த தவறுகளை வந்து திருத்திக்கலாம். அடுத்தது வந்து இப்ப தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துல இதே மாதிரி 17 ஊராட்சி இருக்குது. இப்ப அதுக்கும் வந்து இதே மாதிரி கலாய்வு மனு தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். யாராவது கலாய்வு பண்ண நாங்க வரோம், எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னா அந்த விண்ணப்பத்தை கொடுத்து நாங்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி பதிவு தபால் அமைச்சிருவோம். உங்களுக்கு வந்து கடிதம் வரும். கடிதம் வந்துகிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ வந்து நாங்க கூட வந்து அங்க போய் நம்ம யார்கிட்டையும் சண்டை பண்றது தேவையில்ல. அந்த அலுவலகத்துக்கு போறோம், ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்குள்ள போனோடனே நின்று ஒரு போட்டோ எடுக்கிறோம். நின்று உடனே பேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல போடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த பேப்பரை எதை எடுக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கிடுவாங்க. அப்ப அந்த பயத்திலேயே அவங்க வந்து பகுதி என்ன பண்ணுவாங்க, என்ன தப்பு பண்ணாங்க என்னங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இருந்து எல்லாத்துக்கும் புகார் மனுவா கொடுத்து இவங்களை வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி அரசுடைய நிதியை வந்து கையாடல் செஞ்சிட்டாங்க, மக்களுடைய வரிப்பணத்தை வந்து மோசடியா செஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி புகார் மனு கொடுக்கணும். இது நம்ம தொடர்ந்து 10 ரூபாய் இயக்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படியும் இங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுடைய நிர்வாகிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த கலாய்வு செய்யறது, இந்த புகார் மனு கொடுக்கறது, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் மனு கொடுக்கறது, இதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். கலாய்வு அனுபவம், கலாய்வு அனுபவங்கள் அதை பற்றி தான் சார். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2J கலாயை பற்றி இப்போ அண்ணன் சொன்னார். பெரும்பாலும் 2J கலாய்க்கு போனோம் அப்படின்னா ஒன்று ஆஃபீஸை போட்டுட்டு ஓடிடுறானுங்க. ஆஃபீஸ் அன்னைக்கு திறக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்துக்கிற டேட் அன்னைக்கு ஆஃபீஸ் திறக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா முடிஞ்சு போன டேட்டுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கலாய்க்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இதுதான் நடந்திருக்குது. அதையும் தாண்டி நம்ம உள்ள கலாய்க்கு உள்ள போகிறோம், பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னா அவனே ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டு கலாய்வுங்கிற பேரில் எங்களை வந்து தாக்குறாங்க, ரெக்கார்ட்ஸை கிழிச்சிட்டாங்க, அரசு ஊழியர்களை பணி செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க போலீஸில். நம்ம கலாய்வுக்கு போகும்போது காவல்துறைகிட்ட வந்துட்டு அனுமதி வாங்கி நம்மளுக்கு பாதுகாப்பு கேட்டு கலாய்வு பண்ணோம்னா அது கொஞ்சம் முறையாக இருக்கும். ஊராட்சியில் கலாய்வு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு படிவம் 19, படிவம் 30 இது ரெண்டும் பார்க்கணும். மாதாந்திர வரவு செலவு கணக்கு வந்துட்டு படிவம் 30 இதை எடுத்தோம்னாவே நம்ம மேக்சிமம் அது இங்கே பண்ணியிருக்க ஊழல் நமக்கு தெரிய வந்துடும். படிவம் 19 செலவு சீட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம எடுத்துடலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன். 27ஆம் தேதி நடக்கிற சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும். நான் வந்து இந்த சட்ட பயிற்சி எதுக்காக நடத்தினேன் அப்படின்னா எனக்கு முழுக்க முழுக்க எங்கள் அப்பா தான் எங்கள் இன்ஸ்பயரு. அவருக்கு இன்றைக்கி வயசு 90, லேட் மேரேஜ், 40 வயசில் கல்யாணம் பண்ணார். 40 வயசில் கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணன் ஒருத்தன், அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். ஒரு சம்பவம் நடந்ததை அதை நான் இங்கே சொல்லணும்னு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மண்டபத்துக்கு பேக் சைடு தான் எங்கள் வீடு, பழைய வீடு இங்கே தான். அந்த வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்குது. அவங்க எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் வாக்குவாதம், பயங்கர சண்டை நடந்துச்சு. சண்டை நடந்து சண்டையெல்லாம் அடிச்சுட்டு முடிஞ்சு எல்லாம் வந்துட்டோம். அன்னைக்கு நைட்டு காலையில் சண்டை பண்ணிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த வீடு தீப்பிடிச்சி எரியுது. அந்த வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சப்ப எங்கள் அப்பா ஓடி போய் அந்த தீயை அணைச்சாரு. நான் கேட்குறேன், ஏப்பா நம்ம காலையில் சண்டை போட்டோமே, அவங்களுக்கு நம்மளுக்கு சண்டை கைகளை பாவற அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த வீடு தீப்பிடிச்சி எரியுதுன்னு நெருப்பு பிடிச்சி எரியுதுன்னு சொல்லி நீ போய் அமைக்கிறிய, தண்ணி ஊற்றி அமைக்கிறிய, அவன் எரிஞ்சிட்டு போகுது விடு, நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தான்ல அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பக்கத்து வீடு தான் எரியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வீடு எரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அவன் வீட்டுக்கு வந்த தீ நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு அன்னைக்கு சொன்னார். அதிலிருந்து
அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனை எனக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு மனசில் வச்சு தான் ஒவ்வொரு காரியங்களும் பொது காரியங்களும் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக இன்னொரு பயிற்சி வகுப்பு மிக பிரம்மாண்டமாக கூடிய விரைவில் அமரகுந்தியில் நடக்கணும். ஐயா தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடத்தணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். கண்டிப்பாக நடக்கும். எல்லாரோட ஒத்துழைப்போட கண்டிப்பாக நடக்கும். நன்றி. தம்பி கனகசபாவின் தந்தை ஆளாள சொந்தத்துக்கு நன்றி. நல்ல ஒரு அருமையான ஒரு தங்க குட்டி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்க கலாவை பத்தி பேசணும்ல, மழை நின்றுச்சா சொல்லுங்க, மழை நின்றுச்சுன்னா சொல்லுங்க. மழை நின்றுச்சா போலாமா? கலாயோட முடிச்சாரோம். கலாயை பொறுத்த வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்தை யார் போய் ஆய்வு செய்ய முடியும்? ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், யார் போய் ஆய்வு செய்ய முடியும்? பெரிய அதிகாரிகள், கலெக்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸஸ் தான் போய் ஆய்வு செய்ய முடியும். எம்எல்ஏ எம்பி ஆய்வு செய்ய முடியும். நாம போனோம்னா என் வீட்டு ரசீது வெளியே இன்னைக்கு அப்பவும் கொடுப்போம், வாங்கிட்டு வந்துடுவோம். இதுவரை அப்படி நடந்த இடத்துல ஒரு கலெக்டரோட இடத்துல, உயர் அதிகாரி இடத்துல நாம போய் உட்காந்து அந்த ஆஃபீஸில் அந்த பதிவேடு 11 எடு, இந்த படிவம் 8 போன வருஷத்து எடு, அந்த வரவு செலவுகளை அடித்தளத்தில் இருக்கலாம், ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கூட சிட்டா பதிவேடு எந்த வருஷம் வரைக்கும் வச்சிருக்கிற அதெல்லாம் கொஞ்சம் எடு அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்டோம்னா என்ன ஆகும்? பய அப்படின்ட்டுவோம். நீ என்ன தலைவரா? வார்டு மெம்பருக்கு நான் காட்ட மாட்டேன், துணைத் தலைவருக்கே காட்ட மாட்டேன், தலைவருக்கே எனக்கு விருப்பப்படாதான் காட்டுவேன், கலெக்டர் தான் ஒளி வீசி போயிடும் உனக்கு காட்டுவனா அப்படின்னு சொல்ற அதிகார மையம் நினைச்சிட்டு இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு விவசாயி, தொழிலாளி போய் உக்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு சட்டப்படி ஆய்வு செய்யறத எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். இது அதிகமா செய்யுங்க, இது அதிகமா செய்யுங்க. ஆனா அவன் காட்ட மாட்டான், காட்ட வேண்டாம். தம்பி கனகசபாதி சொன்னாப்ல, கலாய்வுக்கு தேதி கொடுக்குறான், காலைல 11 மணிக்கு கலாய்வான்னு சொல்றான், காலைல 9 மணிக்கே ஆபீஸ் பூட்டிட்டு ஓடி போயிடறான். இதுதான் நமக்கு கிடைக்கிற வெற்றி. நம்ம பயந்து ஓடுறான்ல, ஓடிட்டான்ல, இந்த வெற்றியை கொண்டாடுங்க. நம்முடைய தகவல் ஆர்வலர், சமூக ஆர்வலர் பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு கலாய்வுக்கு போனேங்க, அவன் பூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க, இந்த சட்டமே வேஸ்ட்டுங்க, இந்த சட்டமே வேஸ்ட்டுங்க. அப்படியே மாத்தி அதே பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் வாசல் நின்று, பூட்டி இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸ் வாசல் நின்று ஒரு லைவ் வீடியோ போடுங்க. ஃபேஸ்புக்கில் தினமும் 2 GB வேஸ்ட் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் போய் ஒரு லைவ் போடுங்க, சோசியல் மீடியாவில் போய் ஒரு நேரலை வீடியோ ஒன்று போடுங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸ் கலாய்வுக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க, நான் வந்துட்டேன், எனக்கு துணைக்கு கூட மோகன்ஜி வந்திருக்காரு, கலாய்வு செய்யலான்னு வந்தோம், ஆவணங்களை பார்த்து நாங்கள் ரெடியாக இருக்கோம், காட்ட வேண்டிய ஊராட்சி செயலர் எனக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான் கடைக்கார பையன். ஓடுறான் அவனை, எவ்வளவு தூரம் ஓடுறா, விட்ட மாட்டான் அவனைய, நீ பண்ண ஊழல் எல்லாத்தையும் வெளியே வர அப்பன்டா பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அப்படி நாசுக்கா ஜாலியா ஒரு வீடியோ போட்டு வாங்க, ஊருக்கே தெரியும். பஞ்சாயத்து கிளர்க்கு பார்த்து கேட்பாங்க, என்ன ஓடி போயிட்டான் ஊரை விட்டு, எவ்வளவு ஆட்டையை போட்ட அப்படிம்பாங்க. ஊர் முழுசும் அவனை பேசிட்டு இருக்கோம், நீ ஜாலியா வந்துட்டு அப்பீல் பண்ணு, ஆணையத்துக்கு ஒரு புகாரை கொடு, வர சொன்னா வந்தேன் அவன் இல்லை, அவன் மேல நடவடிக்கை எடுக்கும் கூட, அவன் மேல இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவான், நான் தான் அவனை கூப்பிட்டேன் அவசர வேலை, இன்னொரு நாளைக்கு வந்து ஆய்வு செய்யு சொல்லுவான், இன்னொரு நாளைக்கு போங்க, அன்னைக்கும் ஓடி போயிடுவான். அன்னைக்கு ஒரு வீடியோ போடுங்க, அடுத்து ஒரு நாள் கூப்பிடுவாங்க, காட்டுவாங்க, வெறும் நோட்டை மட்டும் காட்டுவாங்க. அன்னைக்கு பார்த்துட்டு வந்து வெளியே வந்து ஒரு வீடியோ போடு, வெறும் நோட்டு தான் ஏன் வச்சிருந்தான், ஒண்ணுமே இல்லை, எழுத சொல்லியிருக்கான், எழுதிட்டு மாற்றானா இல்லையா பாரு, எழுதிட்டோம் ஜெயிலுக்கு போறானா இல்லையா பாரு அப்படின்னு ஜாலியா வீடியோ போடுங்க. நமக்கு தான் தெரியும் பார்பர் ஷாப் குப்பையில என்ன இருக்கும், என்ன முடி, மயிர் தான். என்ன மயிறு? சொறி பிடிச்ச மயிறு, நரைச்ச மயிறு, டை அடிச்ச மயிறு, டை அடிச்சு டை அடிக்காத மயிறு, எல்லா மயிரும் இருக்கும்ல, அங்க அதாங்க இருக்கும், எல்லா ஊழலும் கிடைக்குங்க. ஆனா அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பொறுமை, நிதானம் வேண்டும். இடையில அவசரப்பட்டேன்னா அவன் நோட்டை கிழிச்சிட்டு போய் அவனை கிழிச்சிட்டோன்னு சொல்லுவான். நாம் அவன் என்ன வேணாலும் கிழிச்சிட்டோம், அவனை நம்ம கிழிக்க தயாரா இருக்கிறோம், அவன் என்ன வேணாலும் கிழிச்சிட்டோம், அவனை நம்ம கிழிக்க தயாரா இருக்கிறோம். நாம என்ன பண்ணுவோம், நமக்கு தான் ஒரு வாட்ச்மேன் இருக்காங்கல்ல, நமக்கு தான் பாதுகாப்பு இருக்காங்களா, யாரு நண்பா இருக்காங்கல்ல, நண்பனுக்கு ஒரு லவ் லெட்டர் கூட, கலாய்வுக்கு போறேன், போனா எனக்கு உதவு போகுது, நான் சமூக ஆர்வலர், ஊழல் கண்டுபிடிக்க போறேன், நிச்சயமா அங்க தலை என்னை அடிக்க போகுது, எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க
அப்படின்னு ஒரு கடிதாசி கொடுத்தா வர போறாங்க, நிக்க போறாங்க. வரவே முடியலன்னா கூட கூப்பிட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு போற வரைக்கும், அந்த சனியை வந்துட்டு போற வரைக்கும் ஏதாவது நடந்துச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன், சஸ்பெண்ட் பண்ண வச்சிருவேன், ஒழுங்கா வந்துட்டு போற வரைக்கும் அட்டக்கிட்டு அப்படின்னு அப்பன் சொல்லிடுவான். அடை கொடுக்குமா இருப்போம். நமக்கு பாதுகாப்பு கிடைச்சது இல்ல, இலவசமா கிடைக்குது நமக்கு. இந்த போன் பண்ணி அவன் மிரட்டினத்துக்கு டீசலுக்கு வாங்கிக்குவான். நம்ம கிட்ட கேட்க போறானா? ஒருவேளை பாதுகாப்பு வந்தா வந்துட்டு போன நம்ம நண்பன் பிரியாணி சாப்பிடாம போவாரா? பிரியாணிக்கு மினரல் வாட்டர் சாப்பிடாம போறாரா? மினரல் வாட்டர் மட்டுமா? அவ்வளவுதான். குளிக்க மாலை வச்சிங்க. இவ்வளவு பெரிய அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குள்ள, அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்? எவ்வளவு அதிகமா பயன்படுத்தணும்? சென்னையில் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். சாத்தான் குளத்துல போலீஸ்காரங்க, ஜெயிலில் இருக்கிற போலீஸ்காரங்க 5 வருஷம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க, சம்பளத்தை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம். காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க. 200க்கும் மேற்பட்ட காவல்துறை நண்பர்கள் இருந்தாங்க. நம்ம தேநீர் அவங்களுக்கு கொடுத்தோம். நாம கொடுத்த தேநீரை கூட காவல்துறை வாங்கிக்கல. அவ்வளவு ரோசக்கார காவல்துறையா இருந்துச்சு. நாம் வாங்கி கொடுத்த தேநீரை கூட காவல்துறை வாங்கிக்கல. இதுதான் சமூக அளவில் கிடைக்கிற மரியாதை. இதுதான் நமக்கு கிடைக்கிற மரியாதை. போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு முன்னெச்சரிக்கை கைது பண்ணி பார்த்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, எந்த மாவட்டத்துலேருந்து வராங்க போராட்டத்துக்கு? செங்கல்பட்டு மாவட்டம் மட்டும்தான் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, வேற யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். நான் ஏதோ உண்மையை பேசுறேன்னு நினைச்சு செங்கல்பட்டு மட்டும் வளைச்சு முன்னெச்சரிக்கை கைது வீட்டு காவல் வச்சாங்க. போராட்டம் வெற்றி பெற்றது. நாளைக்கு பாராட்டு விழா. சாத்தான்குளம் போராளிகளுக்கு, சாத்தான்குளம் அப்பாவிகளுடைய நீதி கேட்டு போராடிய சிறை சென்ற தியாகிகளுக்கு நாளைக்கு பாராட்டு விழா வைக்கிறோம். நீ அரெஸ்ட் பண்றியா? நாங்கள் பாராட்டு விழா வைக்கிறோம். அரெஸ்ட் பண்றியா? பண்ணிக்கோ. நான் தலைவனாயிட்டேன், என் தம்பிகள் தலைவனாயிட்டான், அவனுக்கு நான் பாராட்டு விழா வைக்கிறேன். தெருமுனையில முச்சந்தில் நிக்க வச்சு மாலையை போட்டு என் தம்பிக்கு சிறை சென்ற பாராட்டு விழா வைக்கிறேன். யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? யாருக்கு பெருமை? குட்டி பையன், சின்ன பையன் நினைச்சாங்க. நம்ம பையன் தலைவனாயிட்டான், நம்ம குட்டி குழந்தை தலைவனாயிட்டான். இனிமேல் நம்ம புள்ள வெளியில லுங்கி மடிச்சுட்டு நடக்க முடியாது. பொறுப்பு நம்ம பிள்ளைக்கு வரக்கூடிய நிலைமையை நிர்வாகம் உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த வேலையை நம்ம தொடர்ந்து அதிகமாக செய்ய போறோம். மழை விட்டுடுச்சு. நிகழ்ச்சி முடிச்சுக்கிறோம். நன்றி உரை யார்? தீர்மானம் நிறைவேற்றுங்க. படிங்க, வாங்க. நிகழ்ச்சினா தீர்மானம் நிறைவேற்றணும். அருமையான விஷயம். யார் படிக்கிறீங்க? நீங்களே படிங்க, வாங்க. நேரம் முக்கியம். தீர்மானங்களை நம்முடைய மாவட்ட செயலாளர் கனக சபாபதி முன்மொழிகின்றார். முதல் தீர்மானம், அமரகுந்தி வருவாய் கிராமத்தில் கிராம நத்தம் புலையன் 219, 220 உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என முதலமைச்சரிடம் கொடுத்த மனுவிற்கு இதுவரை தீர்வு எட்டாததால் சட்டமன்றத்தின் முன்பு ஒற்றை காலில் சிலம்புடன் நீதி கோரி போராட்டம். தீர்மானம் 2, தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து ஏரிகளுக்கும் காவிரி நீர் நிரப்ப வேண்டும் என தீர்மானம். தீர்மானம் 3, அமரகுந்தியில் உள்ள சிதைவடைந்த துணை சுகாதார நிலையத்தை அகற்றிவிட்டு புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையமாக கட்டித்தர வேண்டும். தாரமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட 17 பஞ்சாயத்தில் உள்ள ஓடை நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள அரசு கட்டிடங்கள் மற்றும் தனிநபர் கட்டிடங்கள் அகற்றி நீர் ஆதாரத்தை பெருக்கி பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். தீர்மானம் 5, தாரமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து கோவில் நிலங்களையும் இந்து சமய அறநிலைத்துறை உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வைத்து மற்றும் அறநிலையத்துறை நிலத்தை குத்தகை ஏலம் பொதுமக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக வெளியிட வேண்டும். தீர்மானம் 7, 27/7/2025 ஈரோடு சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டிற்கு 10 ரூபாய் இயக்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சுமார் 200 பேர் குறையாமல் அவசியம் கலந்து கொள்வோம் என தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. நன்றி. நன்றி உரை யார் சொல்றீங்க? வாக்கா சாந்திகா, வாக்கா
அனைவருக்கும் நன்றின்னு சொல்லுங்க. வாக்கா சரி, அங்கிருந்தே சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி வாசித்த சாந்தி அக்காவுக்கு நன்றி. சாந்தி அக்கா சார்பாக வாங்க குப்ராஜ், எடப்பாடி குப்ராஜ் நன்றி உரை 1 நிமிடத்தில். இந்த தாரமங்கலம் அமரகுந்தி சட்ட பயிற்சி வகுப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த 10 ரூபாய் இயக்கத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது அன்பிற்குரிய ஐயா நல்வினை விஸ்வராஜ் அவர்களுக்கும், மாநில துணை பொதுச் செயலாளர் ஐயா சீனிவாசன் அவர்களுக்கும், ஐயா மோகன்ஜி அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி தோழர்களுக்கும், இந்த சட்ட பயிற்சி வகுப்பை வெற்றிகரமாக நடத்திய கனக சபாபதி அவர்களுக்கும், அவரை சார்ந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. வணக்கம். இந்த 10 ரூபாய் இயக்கத்திற்கு காவல்துறையினர் சிறப்பாக வந்திருந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு காவல்துறையினுடைய சிஐடி பிரிவு அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த 10 ரூபாய் இயக்கத்தினுடைய சார்பாக நன்றி நன்றி நன்றி. இந்த மண்டபத்திற்கு எங்களுக்கு 10 ரூபாய் இயக்கம் இந்த சட்ட பயிற்சி வகுப்பு நடத்த மண்டபத்தை கொடுத்து உதவிய மண்டப உரிமையாளர் மற்றும் சாப்பாடு எங்களுக்கு வழங்கி உதவி புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இந்த சட்ட பயிற்சி வகுப்பு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை கூறி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நிகழ்ச்சி நிறைவடைந்தது. அவசரமா கிளம்பலாம். கேள்வி நேரம் அவசரமா அப்படியே கேள்வி நேரம். நிகழ்ச்சி நிறைவடைந்தது. வீட்டுக்கு போறவங்க போலாம். சந்தேகம் இருக்கவங்க கேட்கலாம். புதிய பொறுப்பாளர் அறிமுகம். தாரமங்கலம் ஒன்றிய செயலாளர் செல்வம். வாழ்த்துக்கள் செல்வம். தாரமங்கலம் ஒன்றிய செயலாளராக பணி செய்யுமாறு ஐயா அவர்களுடைய வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தப்பா சொல்றீங்க. அவர் பொறுப்பேற்றிட்டார். நாம் வாழ்த்து சொல்றோம். 10 ரூபாய்க்கு பொறுப்பு தரத்தில் எடுத்துக்கணும், உரிமையா எடுத்துக்கணும். நன்றி செல்வம். வாழ்த்துக்கள் செல்வம். மகிழ்ச்சி. சிறப்பா பண்ணுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற யார் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? நன்றி நன்றி. எந்த ஒன்றியம்? மேச்சேரி. சொல்லுங்க. மேச்சேரி அறிவிங்க அவருக்கு. சொல்லுங்க. பெருமாள். மேச்சேரி பெருமாள். எடப்பாடியார். மேச்சேரி எந்த தொகுதி? மேட்டூரா? என்ன படிச்சுட்டு மாவட்ட துணை செயலாளர் போடுங்க. சேலம் மாவட்ட துணை செயலாளர் பொறியாளர் தமிழழகன். சேலம் மாவட்ட துணை செயலாளர். யாராச்சும் 5 மைல் வரைக்கும் போறவங்க இருக்கீங்களா? வண்டி 5வது மைல் போறவங்க. சேலம் மாவட்ட துணை செயலாளர் பொறியாளர் தமிழழகன். புதிய பொறுப்பாளர் தமிழழகன் மாவட்ட துணை செயலாளர் வாழ்த்துக்கள். அஞ்சு மைல் வழியா போறவங்க பைக் வச்சிருக்கீங்க. யாரு இருக்கீங்க? 5வது மைல் வழியா போறவங்க யாராச்சும் பைக் இருக்கணும் வரீங்களா? சரி, அழகு அவங்களை இறக்கிட்டு வந்துருங்க. 2 பேர் இருக்கா? சிங்கிளா போறவங்க தான். சிங்கிளா போச்சுன்னா கூட 2 பேர் அனுப்பி வைக்கிறோம். இங்க இருந்து 5 மைல் எவ்வளவு தூரம்? 5 மைல் எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? 7 கிலோமீட்டர். சரி, நல்லது. தமிழ் வர தமிழ் கூட வராரு உங்க கூட. முல்லைவேந்தன் தமிழ் கூட வராரு. கண்ணாடி லைவ் ஆஃப் பண்ணுங்க. நன்றி 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 தோழர்.